ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் 18 நாள் வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு 9வது நாள். இன்னைக்கு என்ன சாப்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இனிமே முள்ள இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருக்கும். ஓகே, எல்லா சாப்டருமே இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனா பாக்கலாம் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இஸ்கான் ராதா கோவிந்தா கோயிலுக்கு வந்திருக்கோம். இஸ்கான் மங்களூரோடு. அப்ப அங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவரை வணங்கிட்டு நம்ம வந்து உள்ள போகணும். அப்போ எல்லாரும் மியூட்லயே சொல்லிட்டு இருந்தா போதும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரபுஜி நீங்க தான் இப்ப பிராணத்தி படிக்க போற. ஸ்லோ இது சொன்ன இல்லையா, மந்திரம் சொன்ன இல்லையா, அப்ப நீங்க தான் படிக்க போற. எங்க பிரபுஜி எங்க காணும் எனக்கு தெரியலையே. ஸ்ரீதர் பிரபுஜி அப்படி இருக்க. படிங்க பிரபுஜி, படிங்க. எங்க மியூட் ஆயிடுறேன், அன்மியூட் பண்ணுங்க. ओके, हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानान्तन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्दे अहं श्रीगुरोः श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सह गणललिता श्रीविशाखान्वितां सह। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पदे कोवेक्ष कोबिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण्य हिताय च जगद्हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः। नमो महावदान्त्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौर विषे नमः। गुरवे गौर संधिराय राधिकायै ददालये कृष्णाय कृष्ण भक्ताय तत्भक्ताय नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात् देशधारिणे पंचतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपं भक्तायां नमामि भक्तभक्तिदं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे। मिनिमम 2 times ஆவது சொல்லலாம். ஓகே ஓகே மாதாஜி, ரொம்ப நல்லா படிச்சேன் பிரபுஜி. ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். थैंक यू. ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த மாதிரிலாம் சர்ப்ரைசிங்கா. ஓகே, வெரி ஹாப்பி ஃபார் தி ஹோல் கிளாஸ். ஆக்சுவலி இந்த ஹோல் கிளாஸ் ரொம்ப டிவோட்டடா இருக்கீங்க 18 days. பட் இது இந்த கிளாஸ்ல மட்டும் தான் இது பண்றேன். அந்த தமிழ் கதை இதெல்லாம் சொல்லலாம் மாதாஜி, அதனால எனக்கு கொஞ்சம் புதுசா வரல. பரவாயில்ல. ஏதோ ஒரு கிளாஸ் ஒன்னு படிக்க கிடைக்கிறது பிரபுஜி. ஆமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்மளோட நாலேஜ். ஓகே, அப்புறம் வந்து இப்ப வந்து 18 daysல நம்ம வந்து 18 நாள்ல என்னெல்லாம் பகவத்கீதையில எவ்வளவு துளியா என்னெல்லாம் படிக்கிறோமோ அது வந்து படிக்கிறோம். இன்னைக்கு வந்து அத்தியாயம் 9. நான் அந்த ஸ்டாண்டர்டா இந்த மாதிரி ஃபார்மேட் வச்சிருக்கேன், சோ டோன்ட் மைண்ட். இதுல வந்து என்ன படிக்க போறோம்னா ராஜ வித்யா ராஜகுஹ்யம். குஹ்யம்னா சீக்ரெட். ராஜ வித்யான இந்த வித்யைகள்ல வச்சு கிங்கா இருக்கிற ஒரு வித்யா இருக்கு. வித்யான என்னது? நாலேஜ். The most confidential knowledge அப்படின்னா என்னது? மிக ரகசியமான அறிவு. என்ன அறிவு? இதேதான் பகவானை பத்தி தான். ஆனா அவர் வந்து சொல்ல போறார் அர்ஜுனட்ட. ஓகே, இது வந்து இதெல்லாமே நமது அவர் தெய்வீக கிருபையின் போதனைகளின் அடிப்படையில் அவைச்சரன் பக்தி வேதாந்த சுவாமி
இவர் யாரு? நிறுவனராச்சாரியா கிருஷ்ண உணர்விற்கான சர்வதேச சமூகம். இவர் எழுதிய படிக்குதான் நம்ம எல்லாம் படிக்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 8th சாப்டர்ல என்ன படிச்சோம்னு ஜஸ்ட் குவிக் ரிவிஷன் சும்மா ரீட் தான் பண்ண போறேன். அர்ஜுனனின் 8 கேள்விகளுக்கு பதில் அளித்தார் இல்லையா கிருஷ்ணர், அதெல்லாம் தெரிஞ்சது. கிம் தத் பிரம்மன் எல்லாம், நான் செல்ஃப்னா என்னது, பிரம்மன்னா என்னது, அது இதெல்லாம் சொல்றார், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றார். இருக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை நினைவில் கொள்வது, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. யோக மிஸ்ர பக்தியால் கிருஷ்ணாவை நினைவில் கொள்வது. இப்போ இது கர்ம பக்தியால பண்றாங்க சில பேர், ஞான பக்தியால பண்றான். இது யோகம்னா பக்தி தொண்டுல எப்படி பகவானை நினைக்கிறது அப்படி. தூய பக்தியால் கிருஷ்ணரை நினைவுபடுத்துதல். பொருள் உலகம் மற்றும் ஆன்மீக உலகத்தோட டிஃபரன்ஸ். கிருஷ்ணரை பெறுவதில் தூய பக்தியின் உச்ச நிலை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு நினைவு இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு ஆனா குவிஸ் எழுதினா நல்லா இன்னும் நினைவு வரும். யாரெல்லாம் குவிஸ் எழுதிட்டேள் அப்புறமா நான் ஆஃப்டர் கிளாஸுக்கு அப்புறம் கேட்கறேன். ஓகே, எல்லாருக்கும் அது வரைக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? அதோட சுருக்கம் பார்க்கலாம். சம்மரி. பகவத் ஐஸ்வர்ய ஞானா அப்படின்னு போட்டிருக்கு. இதுல வந்து ராஜவித்யா ராஜகுயம் அந்த வேர்ட்ஸ் வரும். அப்புறம் கிருஷ்ணரை அணுகும் வழிகள். சத்தத்தம் கீர்த்தயந்தோமா, அந்த வேர்ட்ஸ்லயே நமக்கு தெரியும். சத்தத்தம்னா எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணுங்கோ, எப்பவும் கீர்த்தனம் பண்ணுங்க. பகவான் எப்பவும் நினைக்கணும். கீர்த்தனம்னா பஜன் அந்த மாதிரி மாத்திரம் இல்ல, பகவான் நாமஸ்மரணம் சொன்னாலே கிருஷ்ணரை அணுகுற வழி அதுதான் அப்படின்னு. பிரத்யேக பக்தியின் இனிமை. மன்மனா பவமத் பக்தா, மனசார பகவான் வந்து இது ப்ரே பண்ணும், அதுதான் பக்தியின் இனிமை. எஸ், இப்போ ஒவ்வொரு ஸ்லோகமா நம்ம எடுக்கலாம். அம்புஜவள்ளி மாதாஜி, எஸ், லீடர் ஆஃப் அவர் குரூப். எஸ் மாதாஜி, படிங்க மாதாஜி, அன்மியூட் பண்ணிக்கோ. படிங்க. ஸ்ரீ பகவான் உவாச இமம் துதே குஹ்யதமம் இதம் தான் சொன்னேன் நான். இதம் துதே குஹ்ய இமம் சொன்னேன், அப்ப கரெக்ஷன் பண்ணேன். இதம் தான் சொன்னேன். ஓகே, இதம் துதே குஹ்யதமம் பிரவஷ்யாம்யனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோசசே சுபாத். அந்த புக்ல பார்க்கும்போது ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி என்னவோ போட்டிருக்காங்க, இங்க வந்து போட்டிருக்கு. அப்ப அசுபாத், சுபம் அசுபாத். அதனால இப்போ இந்த அப்பாஸ்ட்ரோஃபி இங்கிலீஷ்ல எல்லாம் ஒரு மேல ஒரு கம்மா மாதிரி போட்டுப்பா. அப்ப அதுக்கு வந்து போட்டு தான் படிக்கணும், இல்லைன்னா அது அர்த்தமே மாறி போயிடும். அசுபாத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். என்ன சொல்ற? என்னது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிந்தால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ, எதை நினைத்து உனக்கு வந்து இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபடணும்னா என்னது? பகவானோட நாமம் தான். அதை தவிர வேற வழி இல்லை. ஹரே நாம அது படிச்சோமே. ஹரே நாம இவ கேவலம் கலோ நாசி ஏவ கதிர் அந்நியதா. வேற ஒரு கத்தியே கிடையாது கலியுகத்துல பகவானோட நாமத்தை தவிர. இந்த இதை தாண்டி போனோம்னா பகவானோட நாமம் தான் எடுக்கணும், வேற வழி இல்லை. அப்ப எது வந்து துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். இனிமே வரப்போற அந்த சாப்டர் இஸ் ஃபுல் ஆஃப் தட் தான். அப்போ உனக்கு அந்த ஒரு என்ன சீக்ரெட்டான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். ஏன்னா நீ வந்து முதல்ல என்னது, நீ பொறாமை கொள்வதில்லை அப்படின்னா எனக்கு ஃபுல்லா நம்புற இவர் தான் கடவுள்னு நம்புற. பொறாமைன்னா நார்மலி வந்து நம்ம கடவுள்கிட்ட கூட்டி போடுவோமா? இல்லை. ஆனா இங்க என்னன்னாக்கா நிறைய முட்டாள்கள்லாம் இருக்கு. அதுவும் பார்த்தோமே, மூடர்கள்லாம் எப்படி நம்ப மாட்டா, இவர் வந்து கிருஷ்ணா வந்து மாடு மேய்க்கிற ஒரு பிள்ளைதான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற. அவரோட சுய ரூபம் எப்படி இது காரணோதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்துதான் இந்த ஒரு உருவத்துல நமக்கு இப்ப வந்திருக்காரு. ஏதோ ஒரு பர்பஸ்க்கு இந்த இதுல வந்து அரக்கன் அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வந்திருக்கா. ஆனா அவள் சோகால் புத்திசாலித்தனமான மக்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய ஹைலி குவாலிஃபைடு. ஏன்னா அது சர்டிபிகேட் இருக்கும். ஆனா இதுல தெய்வீகத்துல வந்து 0 தான். அவளுக்கு புரியாத அவளை என்ன பண்ணுவானா மூடர்கள். அவளை வந்து பகவான நம்புறது இல்லை. சோ ஆனா அப்ப என்னது, பொறாமை கொள்வார்கள். ஆனா அர்ஜுனன் அப்படி இல்லை. சொந்த அத்தை பிள்ளைதான், ரிலேட்டிவ் தான். ஆனாலும் சம வயது மாதிரி இருக்கார் பாக்குறதுக்கு. ரொம்ப ரெஸ்பெக்ட், கடவுள்னு தெரியும். அப்ப நீ வந்து என்கிட்ட பொறாமை கொள்றது இல்லை. நீ வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விட்டேன்னா கடவுள் நான் சொல்றது நீ கேட்கற. இட் மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே சொன்னாரு அகம் சிஷ்யஸ்தே, நான் உன்னோட சிஷ்யா. ஃபர்ஸ்டே முடியல, ஒரே கன்ஃபியூஸா என்ன சொல்றேன், நான் போறேன், என்னால சண்டை போட முடியாது சொல்லல. என்ன சிஷ்யனா எடுத்துக்கோங்க, நான் உங்க சிஷ்யன், நீங்க என்ன சொல்றோன்னு நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரே சரண் அடைஞ்சிச்சவர். அதனால நான் உனக்கு வந்து இந்த ஒரு குஹ்யதம், ஒரு நல்ல சீக்ரெட் நாளை நான் சொல்ல போறேன். ரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்தை உனக்கு நான் அளிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜீவகுமாரி அம்புஜவள்ளி மாதிரி ஹேண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, திரும்பி ஹேண்ட் ரைஸ் பண்ண பாக்குறோம். ஜீவகுமாரி மாதிரி படிங்க.
9th சாப்டர் ஃபுல்லா படிக்கலாமான்னு ஒரு என்ன மாதாஜி? 9th சாப்டர் ஃபுல்லாவே சொல்லலாமோன்னு ஒரு. நீங்க மாத்திரமா பாக்கி உள்ளவாலாம்? ஓகே, நம்ம பண்ணலாம். வந்து இப்ப கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சுட்டா கூட பண்ணலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஃபுல்லாவே நீங்க படிங்களே தாராளமா. நீங்க முடிச்சுட்டு நீங்க பண்ணுங்க. ஜீவகுமாரி மாதாஜி படிங்க. ஜீவகுமாரி மாதாஜி. ஓகே, வைதேகி மாதாஜி. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பர்ஃபெக்ட். சுசுகம். நான் ஷூ கிடையாது, சார் இருக்கு இல்லையா, அந்த சுசுகம். கர்த்தும் அவ்யயம் பர்ஃபெக்டா சொன்னேன் மாதாஜி. எக்ஸாம் நல்லா வந்தது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாரும் நல்ல ஒரு நாளைக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த குழந்தை எல்லாம் வளரும் போது அப்படி தெரியும் இல்லையா? சடன்லி ஒரு வாரம் கழிஞ்சு பார்த்தா எல்லாம் சட்டையெல்லாம் சின்னதா போயிருக்கும், ஹைட் வச்சிருப்பா. அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு வாரம் எவ்வளவு 10 நாள் தான் இருக்கும். 10 days old பேபிஸ் எல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கும். ரொம்ப நல்லா படிக்கிறீங்க மாதாஜி. என்னோட கண்ணு படாம இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லார்ட்டையுமே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இந்த அறிவு என்ன அறிவு? ராஜவித்யா. இவர் சொல்ல போறாரு, அந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். இப்ப என்னெல்லாம் அறிவு இருக்கு? நிறைய இருக்கு. இப்ப நம்ம இந்த உலகத்துல தான் நிறைய படிக்கிறோம். ஹிஸ்டரி, பிசிக்ஸ், ஜியோகிரபி இதெல்லாம் படிக்கிறோம். அதர் தேன் தட் ஆயுர்வேதம், அஸ்ட்ரானமி, அதை பத்தி படிப்பு, அப்புறம் என்ன ஜோதிடம், அதான் ஜோதிடம், வந்து என்னெல்லாமோ படிப்பு இருக்கே. சோ அதெல்லாம் விட இது வந்து ரகசியமான ஒரு அறிவு. இது இந்த நாலேஜ் இஸ் த கிங் ஆஃப் ஆல் த நாலேஜ் அப்படின்னு சொல்றார். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். நம்ம வந்து இது உணர்ந்துதான் பண்றோம். ஏதோ அப்படி என்னது மாயாஜாலம் மாதிரி என்னவோ படிக்கிறோம், நம்ம புரியாது. ஜியோகிரபி எல்லாம் படிச்சா என்ன, நம்ம எங்க போய் பிளானெட் எல்லாம் பாக்குறோமா, ஏதோ பிக்சர்ல போட்டுருக்காது. ஹரே கிருஷ்ணா. மியூட் அப்படி. சோ இது வந்து இது அனுபவத்துல நம்ம வந்து இந்த நாலேஜ் படிக்கிறோம். சோ இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். இதை படிச்சா நமக்கு வந்து நல்ல பேரின்பம் கிடைக்கும். அண்ட் இந்த நாலேஜ் வந்து அழிவே இல்லை இந்த நாலேஜ்க்கு. இப்போ சூரிய பகவானுக்கு ஆரம்பிச்சாரு ஏதோ யுகத்துல, அதுதான் நடந்துட்டே இருக்கு. இன்னும் படிக்கிறான், இன்னும் வரப்போற ஜென்ரேஷனும் படிக்கும். ஆனா அது ஒரு இது இருக்காது, இந்த வேர்டு இங்க மாத்தினோம், இந்த வேர்டு இங்க மாத்தினோம். இட் இஸ் ஆல்வேஸ் தேர். அதே தான் நம்ம படிக்க போறோம். சோ இது வந்து மாறாத எப்பவும் நிலைத்திருக்கிற இது. குழந்தையோட ஸ்லைட்ல இருந்து எடுத்து போட்டேன். பள்ளியில் தீவிரமாக இல்லாவிட்டால் நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் அதே வகுப்பின் சுழற்சியில் நிலைத்திருக்க வேண்டும். கரெக்ட் தானே? ஒரு வகுப்புல நம்ம ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அந்த வகுப்புல நல்லா படிக்கலன்னு என்ன ஆகும்? யூ வில் பி ஃபெயில்டு. திரும்பி 9th போகாம திரும்பி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், வாட் எவர். அதே போலதான் இப்போ இது அது போல நம்ம பக்தியில் தீவிரம் காட்டவில்லை என்றால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் நாம் இருப்போம். இது வந்து திரும்பி திரும்பி நம்ம வந்து பக்தியில வந்து முன்னேறி போயிட்டு இருக்கணும். 18 days கோர்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லா பக்தி வந்தாச்சுன்னு இல்ல, பிராக்டிஸ் பண்ணோம். 18 days இஸ் ஒன்லி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அப்புறம் நம்ம தடுக்கி விழுவோம். அந்த மெயினா குழந்தையோட நிலைமையை பார்த்துக்கலாம். ஒரு சின்ன குழந்தை எப்படி நிக்கிறதுக்கு அப்படி ட்ரை பண்ணும், விழும். நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், விழும். தவழறதுக்கு ட்ரை பண்ணும், திரும்பி பிளாட் ஆயிடும். அதே போலதான் நம்ம அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். எல்லாருமே அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். நமக்கு இன்னும் பக்தி வரலை. பக்தியோட தான் வந்திருக்கு, அது கூட வந்திருக்கான்னு டவுட் தான். ஏன்னா இந்த 18ல இது முடிஞ்சாச்சுன்னா திரும்பி we are back to our square. நம்ம வீட்டுல அதே கோபம், தாபம் எல்லாம் இருக்கும். இல்லை சொன்னா நம்மளை ஏமாத்திக்கிறோம் தான் அர்த்தம் இல்லையா? பொறாமை, வெறுப்பு, மேபி குவான்டிட்டி வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கும். முன்னாடி இருந்ததோட இப்போ கம்மி, அது வேணா சொல்லலாம். ஆனா இல்லைன்னாக்கா அப்புறம் நம்ம ஞானிதான். அது அந்த லெவலுக்கு யாருமே போகலை இது வரைக்கும். சோ நம்ம அப்ப அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க இன்னும் தீவிரம் நம்ம காட்டணும். காலையில சீக்கிரம் எழுந்திருங்க எல்லாருக்கும். அதனால தான் அந்த இது போடுறேன். இப்ப எனக்கு வயசா எடுத்து நீங்க சொல்லலாம், மாதாஜி உங்களுக்கு வயசா எடுத்து மாதாஜி உங்களுக்கு தூக்கம் வரல. நான் 1 மணிக்கெல்லாம் தூங்கினா கூட எனக்கு 3 மணிக்கு 3:45 முழிப்பு வந்துடும். ஏன்னா அலாரம் அடிக்கிறதுக்குள்ள எனக்கு அதை தட்டணும், இல்லாட்டா அதை டிஸ்டர்ப் பண்றதுன்னு. அப்ப முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கும் மத்தியானம் ஒரு மாதிரி இப்ப இந்த மாதிரி கிளாஸ் இப்ப இருக்கிறதுனால எனக்கு அவ்வளவா வருது இல்ல தூக்கம். இல்லாட்ட வரும். இப்ப சாயந்தரம் ஆட்குள்ள அப்படி ட்ரெயின்ட் அவுட்டா ஃபீல் பண்ணுவேன் நான். ஆனா என்ன சொல்றேன்னா காலையில எழுந்துக்கணும். அதனாலதான் உங்களுக்கு அந்த போட்டோ எல்லாம் எந்த போடுறேன்னா ஒரு இண்டிகேஷன், ஏந்துருங்க, பகவானோட தரிசனம் பாருங்க. போட்டோ மாத்திரம் பார்த்த போறதே, நம்ம கண் முன்னாடி பார்க்க வேண்டாமா? பகவானுக்கு எப்படி எல்லாம் என்னெல்லாம் ப்ரே பண்றாங்க, எப்படி ஆரத்தி எடுக்கலாம், அந்த ஆரத்தி நமக்கு காட்டுறாங்க எப்படி, அதெல்லாம் அப்படி நான் அப்படி இதுல எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம அழகா தொழலாம், அப்படி கண்ணுல எல்லாம் ஒத்திக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லல, சில பேர் எல்லாம் வந்து ராத்திரி லேட்டா தான் ஆபீஸ் போயிட்டு வருவா, அந்த மாதிரி இருக்கலாம் இருக்கும். எனக்கு தெரியாது ஒருத்தரோட என்ன பேக்ரவுண்ட்னு. ராத்திரி லேட்டா தான் படுத்துக்கணும்னா காலையில எழுந்திருக்க முடியாதுதான். யாருக்கு முடியுமோ, யாருக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், மருந்தோட டிஃபெக்ட் எல்லாம் இல்லாம நார்மலா இருக்கிறவங்களை ட்ரை பண்ணலாம். ஓகே.
ஓகே, அப்ப அந்த மாதிரி பக்தியோட இருந்தாதான் நம்ம வந்து இந்த பிறப்பு இறப்பு புரிஞ்சு போயிடும் நமக்கு எப்படி இருக்கணும்னு. அப்ப இந்த சுழற்சியில இருந்து வெளியில வந்துருவோம். அப்புறம் எஸ், யார் படிக்கிறது? ஐயோ, யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணலையா? இல்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ணதான் கிடைக்கும். அம்புஜவள்ளி மாதாஜி வெயிட் பண்ணுங்க, பாக்கி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். யாரெல்லாம் படிக்க முடியுமோ அவெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அரசு பிரபுஜி கூப்பிடணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கிருஷ்ணசாமி பிரபுஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. துர்கா மாதாஜி நான் கூப்பிட்டாதான் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே, ஒரு வாட்டி படிச்சவங்க இப்போதைக்கு டவுன் பண்ணிடுங்க. இவ்வளவு முடியட்டும், திரும்பி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். திரும்பி பழைய ரீட் பண்ணுங்க சொல்லும்போது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சங்கரநாராயண பிரபுஜி படிங்க. हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। अश्रद्धदानाः पुरुष धर्मयास्य परन्तप अप्राप्य मां निवर्तन्ते मृत्यु संसार वर्त्मनि। நைஸ், நல்லா படிச்சாங்க. கொஞ்சம் அஸ்ரத்ததான அதுல கொஞ்சம் திக்கு, அப்புறம் சரியா படிச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்ப இதுல என்ன கொடுத்திருக்கு? எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. ஃபர்ஸ்டே அந்த இது அவர் சொல்லிட்டு அவரே டிஸ்கிளைமர் சொல்லுவாங்க. முதல்ல டிஸ்கிளைம் பண்ணிடுவா, நான் இப்படி 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 மிஸ், எங்களால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்லாம் சொல்லுவாளே. அந்த மாதிரி இவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, யார் என்ன நம்பலையோ அவ வந்து சரணடைய மாட்டா. அப்ப நம்ம என்னது பின்னாடி போய் நிக்க வேண்டாம், நம்ம வீட்லயே நம்ம பார்க்கலாம். நமக்கு பக்தி இருக்கு, நம்ம 3 o'clock வந்து உட்காரணும். யாரெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவ வரமாட்டா. ஆனா அவளை போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணு பண்ணு பண்ணு, சும்மா நமக்கு தான் டென்ஷன். சொல்லி பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். 18 days கோர்ஸ் எல்லாம் நடத்துறா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல நாலேஜ் வருது. இந்த மாதாஜி தான் அப்படின்னு நான் சொல்லி, யாரு வேணா நிறைய கிளாஸ் போடுது, எந்த கிளாஸ் வேணா நீங்க ஜாயின் பண்ணலாம், எது வேணா பண்ணுங்க. ஃப்ரீ, மெயினா அதை சொல்லணும். ஃப்ரீ, பணம் காசெல்லாம் கிடையாது. புக்கும் வாங்க வேண்டாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஓகே, புக்கும் வாங்கிடுங்கம்பா. பகவத்கீதா புக் வீட்டுல வச்சுன்னா கிருஷ்ணரே நம்ம வீட்டுல வச்சுதான் போடணும். அதுக்கும் பூஜை எல்லாம் ஆர்த்தி எல்லாம் காட்டி தினமுமே யூஸ் பண்ண பகவான் கிட்டக்க நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அதனால பகவத்கீதா புக் வாங்குறது நல்லதுதான். ஆனா ஃபோர்ஸ் இல்லை, ஏன்னா வேதா பேஸ்ல ஓபன் பண்ணா இதுலயே இருக்கு, நெட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணலாம். ஆனா புக் வாங்குறது நல்லதுதான், பட் நோ ஃபோர்ஸ். அப்ப என்ன சொல்றேன், எதிரிகளை வெல்வோன்னு இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். நம்ம எல்லாம் இது படிக்கிறோம், புரியறது, நமக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்ம முன்னேறிண்டே போலாம். நம்மளை பார்த்து வீட்டுல உள்ளவாளும் ஃபாலோ பண்ணுவா. ஓகே, இன்னைக்கு ஏகாதசி வேற. ஹரே கிருஷ்ணா. ஆனா நிறைய மாற்றம் இருக்கு, நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன். ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் பார்க்கும்போது சொல்றேன், ரொம்ப மாற்றம் இருக்கு அப்படின்னு. ஓகே, நவவித பக்தி. இது வந்து இதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரஹ்லாத வாச்ச பாகவதத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. பிரஹ்லாத மகாராஜ் சொல்றாரு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் மியூட்ல இருந்தானா ராஜேஸ்வரி. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கிய ஆத்ம நிவேதனம். இது ஆர்டரா கொடுத்திருக்கா. நவவித பக்தி. முதல்ல ஸ்டார்ட் என்ன பண்ணணும் பக்தி பண்றதுக்கு? ஸ்ரவணம். இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஸ்ரவணம். நானும் என்னோட கிளாஸ்ல போகும்போது ஸ்ரவணம் தான் முதல்ல, காதால தான் நம்ம கேட்டோம். முதல்ல என்ன சொல்றாங்க, அது ஃபுல்லா போகுமா? போகாது, பாதி போகும். நமக்கு தாட் எங்கேயோ போயிடும், கவனம் எங்கேயோ போயிடும். இந்த 6 குதிரைகளும் இப்படி ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால பிடிச்சு இழுத்து பண்ணதான் முடியும். இப்போ ஸ்ரவணம். அடுத்தது என்னது? வாயால சொல்றது. நம்ம காதால கேட்கறது, வாயால சொல்றது. அதனாலதான் ஜப்பான் ஆரம்பிச்சது. ஜபால எப்படி? ஜப்பால நம்ம சொல்றோம், ஆனா அதையே நம்ம கேட்கிறோம், திரும்பி சொல்றோம், கேட்கிறோம், இப்படியே பண்ணுங்க. அப்புறம் என்ன? ஸ்மரணமும் இருக்கு. அதுல 3rd இதுவும் இருக்கு, விஷ்ணு ஸ்மரணம். பகவானையும் நினைச்சுன்னு தான் நம்ம வந்து நாம ஜபமே பண்றோம். அப்போ இது 3 இதுவும் நம்ம வந்து நாம ஜபா பண்றதுலயே வந்துடுது. ஸ்ரவணம், கீர்த்தனம். ஒன்லி ஸ்ரவணம்னா இந்த மாதிரி பகவத்கீதா கிளாஸ், சம் கிளாஸ் யூ கேன் அட்டெண்ட். ஸ்ரவணம். கீர்த்தனம் நம்மளும் சொல்றது. கீர்த்தனம் நாட் நெசசரி ஒரு பாட்டுன்னு கிடையாது, வாயால சொல்றது. அப்புறம் இப்ப நீங்க அதெல்லாம் கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருக்க, எல்லா ஸ்லோகம் சொல்றாள். சோ ஸ்ரவணம் ஆறுது, கீர்த்தனம் பண்றாள். அப்புறம் விஷ்ணு ஸ்மரணம். நாம ஜபா பண்ணும்போது விஷ்ணு ஸ்மரணத்தோடு, அதுவும் துளசிக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் பல மடங்கு அதோட வந்து இது ஜாஸ்தியாகுமா. ஈவன் இந்த பூனை, நாய் யாரோ வீட்டுல அதெல்லாம் வளர்த்துறாங்க இல்ல, நிறைய பேர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, இண்டோர் பிளான்ஸ் எல்லாம். அதுக்கெல்லாம் கூட அந்த இது வருமா, என்ன சொல்லுவா, இல்ல லிவிங் பீங், லிவிங் தானே. அப்ப அதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கு. நம்ம சொல்ல சொல்ல அது பேச தெரியாது, ஆனா அது கேட்டு 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 அடுத்த ஜென்மத்துல அது வந்து என்னது ரைசஸ் ஃப்ரம் தட் இந்த லோவர் ஸ்பீஷியல வேற ஹையர் இதுக்கு வந்துடும். அப்புறம் பாத சேவன், பகவானுக்கு இது பாத தொட்டு நமஸ்காரம் பண்றது அந்த மாதிரி. அப்புறம் அர்ச்சனம், ஊதுபத்தி இதெல்லாம் காட்டி அர்ச்சனை பண்றது, ஸ்லோகம்லாம் சொல்லி. அப்புறம் வந்தனம், கையை கூப்பிண்டு வந்தனம் பண்றது. அப்புறம் தாசியம், தாசியம்னா ஃப்ரெண்ட்லியா, பகவானுக்கு ஃப்ரெண்டா இருந்து எல்லா காரியம் பண்றது. இங்க எல்லாரும் பேர் போட்டுதான் நான் படிக்கிறேன். அப்புறம்
சக்கியனா ஃப்ரெண்டு. அப்ப அந்த மாதிரி பகவான் ஃப்ரெண்டா கூட நம்ம வந்து இருந்து நமக்கு வந்து பகவானை ஆராதிக்கலாம். அப்புறம் ஆத்ம நிவேதனம், டோட்டல் சரண்டர், ஆத்ம நிவேதனம். ஃபுல்லா நம்ம என்டையர் பாடியே ஃபுல் நானே உங்களுக்கு தான் சரணடைந்து விட்டேன் அப்படின்னு. அப்ப அதுல ஸ்ரவணம் வந்து கேட்டல். யார் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பரீட்சித் மகாராஜ். எப்ப அவருக்கு தெரியுமோ 7 நாள்ல இறக்க போறோம் தெரிஞ்சோன்னா என்ன ஆயிடுது, அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமிட்டேருந்து ஃபுல். அப்ப இந்த 7 நாள் நான் வந்து டோட்டலி கோயிங் டு பி இன்வால்வ் இன் கிருஷ்ணரோட கதையை எனக்கு கேட்கணும். எனக்கு வந்து அவர் தெரியுமே, இது அந்த காலே சமாமே நம்ம படிச்சோமே, அந்த காலத்துல எனக்கு லாஸ்ட் காலத்துல எனக்கு வந்து பகவான் போகணும். அப்ப நான் கிருஷ்ணரோட கதை தான் கேட்க போறேன்னு பாகவதம் சொல்றதுக்கு 7 நாள் பாகவதம் கேட்டுட்டு இருக்காரு. அது யாரு? அந்த மாதிரி இருக்கணும் பரீட்சித் மகாராஜ போல. நிறைய இருக்கு. இதுல ஒரு போட்டோ கொடுத்தா அப்ப அது நான் அந்த பேரை எழுதியிருக்கேன். நிறைய இருக்கு அந்த மாதிரி கேட்டவாளுக்கு. ஆனா பரீட்சித் மகாராஜா தான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவான். கீர்த்தனம், பாடுதல், பகவானின் புனித பெயர்கள், வடிவங்கள், குணங்கள், திவ்யமான விளையாட்டுகள், இதெல்லாம் கேட்கறது அண்ட் சொல்றது. அது என்னது? மீராபாய் மாதிரி. மீரா இந்த நேரமும் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா பாடிதான். இதுல போட்டுக்க, அதனால போட்டுருக்கேன். இன்னும் வேற நம்ம நெட்ல பார்த்தா இன்னும் நிறைய கிடைக்கும். அப்புறம் ஸ்மரணம், இதுல இந்த போட்டோல நான் போடல, நான் ஒன்லி இந்த பேரெல்லாம் தான் இருந்து. ஸ்மரணம்னா நல்ல ஸ்மரிக்கிறது சொல்லுவாங்க. தாட்ஸோட மைண்ட் நல்லா இன்வால்வ் இன் பகவான் இதுல திரும்ப திரும்ப நினைத்தல். இது வந்து சுகதேவ கோஸ்வாமி அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கா. இவ வேறையும் ஒரு பேர் போட்டிருக்கேன். இந்த போட்டோல சுகதேவர் நினைச்சு நான் அப்படி போட்டிருக்கேன். பாதசேவன் யாரு? பணிவிடை செய்யறது. ஃபர்ஸ்ட் லட்சுமி தேவி தான். அவங்களும் நமக்கே தேவி தான், இருந்தாலும் ஹஸ்பண்டோட காலெல்லாம் அமுத்தி விட்டு அவங்கதான் சரணடைந்து she always does that. பணிவிடை செய்தார் லட்சுமி தேவி போல அப்படி இருக்கணும். அர்ச்சனம், அர்ச்சித்தர். பிருத்து மகாராஜ் போட்டிருந்தது இங்க. ஆனா சும்மா ஒரு டிவோட்டியை தான் காட்டியிருக்கேன். அந்த நெட்ல பார்த்தேன்னா பிருத்து மகாராஜோட அந்த ஸ்டோரிய பிரமா பார்க்கலாம். அவர் வந்து அர்ச்சனம் பண்ணியிருந்தார். வந்தனம் இப்பதான் நம்ம பார்த்தோம். இவரோட துருவ மகாராஜோட இப்போ ஒரு நேரத்துக்கா இந்த பார்த்தோம். துருவ மகாராஜ் எப்படி எல்லாம் வந்து பகவான் வந்தனம் செய்யறார், இலைகளா சாப்பிட்டார், அப்படி இப்படி எல்லாம் நம்ம டீட்டெயில் பார்த்தோமே. அப்படி பகவான் அடையறதுக்கு பகவான்கிட்ட அவருக்கு அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு பகவானுக்கு பார்த்தே ஆனும் கேட்டே ஆனுன்னு அப்படி அவர் வந்து இது வந்தனம் செலுத்தி இது மெடிடேட் பண்றாரு. அப்புறம் பகவானோட தரிசனம் கிடைச்சா அதெல்லாம் பார்த்தோம். அப்ப அதுக்கு பேர் போனவர் யாரு? துருவ மகாராஜ், 5 வயசு குழந்தை. அப்புறம் என்னது? தாசியம். தாசியம்னா தாஸ் அப்படி சொல்றாங்க. ஒரு தாஸ், ஒரு பகவானோட தாசன் யாரு போல அவளுக்கும் தாசனா இருந்தா அந்த தாசனுக்கு தாசன். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம இஸ்மாயில அந்த மாதிரிதான். we are all not பகவானோட டைரக்டா இல்ல, இந்த பகவானோட தாசனோட 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 தாசன். அப்படி நம்ம இப்படி இருக்கணும். we should always be servitor of the Lord. எப்பவும் பகவானுக்கு நம்ம சேவை பண்ணோம், குருமார்களுக்கு சேவை பண்ணோம். அந்த மனப்பான்மை தான் நமக்கு வந்து இங்க போதிக்கிறார். ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி a servant than the master. இல்லையா? நம்ம வந்து அந்த ஹம்பிள்னஸ் எப்போ வரும்? எப்போ நம்ம வந்து ரொம்ப தயவு இதா இருக்கும். என்னது, ஒரு சர்வெண்ட் எப்படி இருப்பாங்க? நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி வந்தா கூட நம்ம ஒரு மாதிரி பேசினா கூட அவ வந்து தாழ்ந்து இல்ல சாரி அம்மா அப்படி இப்படி அவள் கோவம் வந்தா கூட காட்டிக்க மாட்டான். ரொம்ப ஹம்பிளா இருப்பாப்பான் இல்லையா? அந்த மாதிரி இப்ப ஹனுமானுக்கு அவரோட பவரே தெரியாது. அவர் எவ்வளவு பெரிய இது பலசாலி எல்லாம் பெரிய என்னெல்லாம் இருக்கு அவருக்கு, நிறைய இருக்கு வைபவங்கள். ஆனா அவர் வந்து தனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற போல அப்படியே ஹம்பிளா ராமனோட கால் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த ஹம்பிள்னஸ் நமக்கு வேணும். ஏதோ 4 ஸ்லோகம் தெரியும் சொல்லிட்டு இதாரெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ 4 கதை தெரியும், 4 ஸ்லோகம் தெரியும், நான் 18 days ஒரு வாட்டி பண்ணியாச்சு, ஐ நோ எவ்ரிதிங். அந்த we should not be that. ஏன்னா இது வராது. என்னது அன்னைக்கு சொன்னேன், அது என்னது, படித்தது கைமண் அளவு, படிக்காதது உலக அளவு. கற்றது கைமண் அளவு, கற்றாதது உலக. அப்ப அது அர்த்தம் அதே தானே இல்லையா? அப்ப நம்ம இன்னும் படிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. படிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம வந்து இன்னும் நிறைய படிக்கும். அப்ப ஹனுமான் மாதிரி ஹம்பிளா இருக்கணும், ரொம்ப தாசிய பாவத்துல இருக்கணும். அப்புறம் என்னது, அர்ஜுன பாவத்திலயும் இருக்கலாம். அர்ஜுனா எப்படி இருந்தார்? தாசியம் எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்லியா இருந்தார். கிருஷ்ணர்ட்ட நல்ல ஃப்ரெண்ட்லி. அப்ப நம்ம வந்து கிருஷ்ணர்ட்ட அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி எல்லாம் பேசிக்கலாம். நம்ம அவரெல்லாம் கூச்சிக்க மாட்டார். சக்கியம், நண்பனாக இருத்தல். இது என்னது, அடிமை போல பணியாற்றல். இது வணங்குதல், இது அர்ச்சித்தல். ஓகே, அது நான் படிக்கலையே. பணிவிடை செய்தல். ஓகே. அப்புறம் லாஸ்ட் என்னது, ஆத்ம நிவேதனம். ஹிருதயபூர்வமாக தன்னையே அர்ப்பணித்தல். பலிமாறல். வாலி மிஸ்டேக் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ண நினைச்சு மறந்துவிட்டு பலிமாறல். அது கூகுள போட்டு அது நல்லமா வரும். இமிடியேட்டா பண்ண நினைச்சே மறந்து. சோ இது இந்த 9 செயல்களால் பகவானுக்கு தூய பக்தி தொண்டு புரியும் பக்தனை பூர்ணமான ஞானம் உடையவனாக உணர வேண்டும். பாகவதத்துல கொடுத்திருக்கு 7.5.23, 24 இது கொடுத்திருக்கு. எல்லாமே ரெஃபரன்ஸ் உண்டு. ஒண்ணு அது இல்லாம எல்லாம் இது கொடுக்க மாட்டாங்க. எஸ், அரசு பிரபுஜி படிங்க. உங்க பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
मया ततम् इदं सर्वं जगत् अव्यगतमूर्तिना मत् स्त्यानि सर्वभूतानि नासहं देश व्यवस्थितः न चाहम, न चहम இல்ல சாஹம், அது ஒண்ணுதான் தப்பாச்சு. கரெக்டா படிச்சாலும் ந சாஹம் தேஷ அவஸ்தித. ஓகே, நான் எனது இந்த அறிவிற்கு அப்பாற்பட்ட விஸ்வரூபத்தின் மூலம் அகிலம் முழுவதும் பரவி உள்ளேன். ஃபுல்லா அவர் தான் பரவி, அதான் தெரியும். அவர் தானே எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கார், அவர் தான் எல்லாம் அழிக்கவும் போறார். எல்லாம் அவர் இருக்கிறது எங்க? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அந்த ஒரு டயலாக் நமக்கு தெரியும். ஆனா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். வெதர் மூவிங் ஐட்டம்ஸா இருக்கட்டும், நான் மூவிங் ஐட்டம் எல்லாம் கிரியேட் பண்ணது அவர் தான். அதே போல அழிக்கவும் அவர் செய்ய முடியும். குழந்தைகளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, ஒரு டிராயிங் போடுறீங்க, இங்க ஒரு மரம் போடுறீங்க, இங்க ஒரு ஹவுஸ், இல்ல இது சரியில்லை, இந்த மரம் இங்க இருக்கணும், திரும்பி நீங்க அழிச்சு விடுறீங்க, இங்க ஒரு மரம் போடுறீங்க. அதே போல அப்ப நீங்க எப்படி யூ ஆர் கிரியேட்டிங் தட் டிராயிங் இல்லையா? அது போல பகவான் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்றாரு. அப்புறம் இதெல்லாம் அழிச்சு திரும்பி ஃப்ரெஷ்ஷா திரும்பி டிராயிங் எல்லாம் பண்ணுவாரு. அப்ப குழந்தைகள் புரியுற போல சொன்னா அதோட புரியுறது. சோ நமக்கு அப்ப பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் வே. இப்போ பகவான் அந்த மாதிரி தான் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதெல்லாம் எப்போ அனிலைட் அந்த டைம் வரும்போது எல்லாத்தையும் அழிச்சு திரும்பி புதுசா ஒரு உலகத்தை சிருஷ்டிச்சு, உலகம்னா எனது ஃபுல் அண்டம், அண்ட சராச்சரம் எல்லாம் அவர் தான் கிரியேட் பண்ண போறார். அகிலம் முழுவதும் பரவி உள்ளேன். எல்லா ஜீவன்களும் மற்றும் படைப்புகளும் என்னில் இருக்கின்றன. அதே சமயத்தில் அவைகளிலிருந்து வேறுபட்டு என் மாயையால் மறைக்கப்பட்டு இருக்கிறேன். அவர்களிலிருந்து வேறுபட்டு ஆனா பகவான் வந்து அதுல அஃபெக்ட் ஆக மாட்டேங்க. இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், பட் ஐ எம் அவே ஃப்ரம் தட். ஐ எம் அப்பார்ட். நான் வந்து இதுல பந்தப்படாம, நான் வந்து வேற ஸ்லோகத்துல இப்படி இதே போலதான் மீனிங். நான் வந்து இதை தவிர வேறொரு என்டிட்டி தான். நான் வந்து இதுல வந்து பந்தப்பட்டுக்க மாட்டேன். இதெல்லாம் கிரியேட் பண்ணது நான் தான். மாயை சிருஷ்டி பண்ணியாச்சுன்னா மாயையும் வரும். அதுவும் அவரோட பொட்டன்சி தான். மாயையும் அவரோட ஒன் ஆஃப் த சக்தி. ஆனா அது வந்து நம்மள மாதிரி ஜீவராசிகளுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும். நமக்கு தான் வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஆனா பகவான் வந்து he will not get affected. நெக்ஸ்ட் யாரு? ஜீவகுமாரி மாதாஜி வெயிட் பண்ணுவோம். ராஜேஸ்வரி மாதாஜி ஒரு ரவுண்ட் போட்டு எல்லாரும் புதுசு படிக்கட்டும். ராஜேஸ்வரி மாதாஜி படிங்கோ. ஓ, ஜீவகுமாரி மாதாஜி படிக்கல. ஆமா, ஜீவகுமாரி மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருந்தாள், கூப்பிட்டேன். நான் அட்மிட் பழனி படிங்கோ, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறேன். நெக்ஸ்ட் படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்கோ. தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூதப்ரூன்னச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவன யதா காஷஸ்தி. அதையும் சேர்த்து படிச்சுட்டோம் மாதாஜி? வேண்டாம், அடுத்தது ராஜேஸ்வரி. இப்ப இதுல என்ன இது எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பிரிச்சு பண்ண பாப்பேன். இது வந்து போட்டோ மாதிரி உட்கார்ந்துக்குதா, இப்படி வரும். ஐ கான்ட் டு எனிதிங். இந்த கலர் எல்லாம் கூட இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கலர் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. சோ கஷ்டப்பட்டுதான் நானே பார்த்திருக்கேன். எனவே சோ இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். எல்லாம் வந்து நான் தான் கிரியேட் பண்ண. என்ன ஒட்டின்னு அப்படி எங்கிட்டயே நான் வச்சுட்டு இருக்கேன்னா இல்ல, எல்லாம் நீ வழியில அப்படி இப்படி பார்க்கலாம். படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்று என்கிட்ட வந்து என் உள்ள நிலை பெறவில்லை, பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார் அப்படின்னு. நான் வரல, நாளைக்குதான் இன்னும் டீட்டெயிலா சொல்ல போறார். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. எல்லா இடத்துலயும் நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து அதுல நான் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங். இந்த மாதிரி நிறைய ஸ்லோகா வரும். ராத்திரி பகல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்லோகா இருக்கு. அதுலயும் அப்படி எல்லாம் சொல்லுவார். அப்படின்னா என்னது? அவர் கிரியேட் பண்ணிருக்காருன்னா அதுக்குள்ள அவர் இல்லை. அவர் வேறொரு எங்க இருக்கார்? கோலக விருந்தாவனத்துல இருக்கார். ஆனா நம்ம சின்னதாவும் இருக்கார். அணுவை விட சின்னதா எங்க இருக்கார்? நம்ம ஆத்மாக்குள்ளேயும் இருக்கார். ஆனா பெரிய பரமாத்மாவா வேறு உலகத்திலையும் இருக்கார் அப்படின்னு. சோ நான் எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி இல்லை. ஐ எம் அவே ஃப்ரம் திஸ் தோற்றம். ஏன்னா நான் அதெல்லாம் அனிலேட் பண்ணுவேன். நான் அதுல ஒரு பங்கா இருந்தேனாக்கா அது அழியும் போது நானும் அழிஞ்சு போயிடுவேன் இல்லையே. அவரை சேம் லைக் டிராயிங். இப்போ டிராயிங் கிரியேட் பண்றோம். சோ அது வந்து கிரியேட் பண்ணினதுதான் நான் தவிர நான் அதுல ஒரு பங்கு கிடையாது. அப்ப என்ன அழியும் போது அவரும் அழிஞ்சு போறாரு தானே அர்த்தம் வரும். அந்த மாதிரி கிடையாது. ஓகே, அப்ப ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். இவர்தான் மூல காரணம். அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இதுதான் இஸ்கான்ல இது ரொம்ப அது வந்து ஃபேமஸா சொல்லுவாங்க. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஒரே சமயத்தில் உள்ள உரிமை வேறுபாடு
ஒருமையும் இருக்கு, வேறுபாடும் இருக்கு பற்றிய இந்த கோட்பாடு ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவால் முன்மொழியப்படுகிறது. ஓகே, இப்ப இது ராஜேஸ்வரி மாதா எப்படி? हरे कृष्ण माता जी। यथाकाश स्थितो नित्यं वायुः सर्वत्र को महान् तथा सर्वाणि भूतानि मस्तानि युपतारयत தாரய. நல்லா படிச்சாங்க மாதாஜி. ஓகே, இங்கதான் ஒண்ணு வந்து ஸ்திதோ, அதுக்கு என்ன வேற மாதிரி படிச்சேன். ஸ்திதோ யதா காக்ஷ ஸ்திதோ நித்யம். எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்றை எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தினுள் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் அமைந்துள்ளதை அறிவாயாக. வீசிக்கொண்டு காத்து எப்படி ஆகாயத்துல எப்பவுமே காத்து இருக்கும் இல்லையா, மேல ஹையர் வினிகோ, அப்போ நமக்கு தெரியும் இந்த காத்தெல்லாம் இருக்கும். அப்புறம் ஆக்சிஜன் எல்லாம் கம்மியாடும், அது வேற விஷயம், அது சயின்டிபிக்கா ரொம்ப வேற பிரான்ச் அது. பட் மேல இருக்கும்போது காத்து இருக்கும். சோ அதுல எப்படி காத்து வீசிக்கொண்டு இருக்கிற போல என்னோட அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் அமைந்துள்ளதே அறிவாயாக. எல்லாம் என்னுக்குள்ள இருக்கு, ஆனா நான் அதுக்குள்ள இல்லை. ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதான் வேத அபேத என்னது இதுல அச்சிந்திய பேத அபேத தத்துவம். திரும்பி ஒரு பாட்டி படிக்கிறேன். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஒரே சமயத்தில் உள்ள ஒருமைனா என்னது? அவர் நமக்குள்ள இருக்கார், பரமாத்மா நமக்குள்ள இருக்காரு. வேறுபாடு என்னது? அவர் நமக்குள்ள இருக்கார், இருந்தாலும் அது ஒரு இது என்ன, பரமாத்மா ரூபத்துல இருக்கார், ஆனா எங்க இருக்கார்? கோலோக விருந்தாவனத்துல இருக்கார். நமக்கு எல்லாம் அங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வேறுபாடு பற்றிய ஒருமை அண்ட் வேறுபாடு, இதை பற்றிய இந்த கோட்பாடு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் முன்மொழியப்படுகிறது. அது என்ன, இன்னும் ஹையர் கிளாஸ்ல போக போக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இதெல்லாம் படிக்கலாம். இப்போதைக்கு இது கொஞ்சம் படிச்சா போதும். எஸ், இப்ப வந்து காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, முதல் மகாவிஷ்ணு, இவர் தான் முதல் மகாவிஷ்ணு. காரணோதக சைவ், காரண ஓஷன், கடல்ல இருக்கார், காரண கடல். அதுல வந்து மகாவிஷ்ணு மகத்தத்துவா எனப்படும் மொத்த பொருள் ஆற்றலை உருவாக்குகிறார். எல்லாத்தையும் அவர் தான் கிரியேட் பண்றார். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றவர் இவர் தான். காரணோதக சைவ் விஷ்ணு தான் கிரியேட் பண்றார். என்னது, எல்லா பிளானட் என்ன அத்தனை இதென்ன எல்லாம் கிரியேட் பண்றது அவர் தான். வெறும் எம்டியா இருந்த இடத்துல அவர் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு. அவர் கூட்டு பிரபஞ்சங்களில் பரமாத்மாவே இருக்கிறார். எல்லாம் என்னெல்லாம் கிரியேட் பண்றாரோ அதோட எல்லாத்துக்கும் பரமாத்மா அவர். தியானத்தின் உண்மையான நோக்கம் பரமாத்மா நிலையை அடைவதாகும். தியானம் பண்றவா இந்த நிலைக்கு அந்த பகவான், இந்த பகவான் நினைச்சிருந்து காரணோதக சாய் விஷ்ணு நினைச்சிருந்தா இது பண்ணுவா, மெடிடேட் பண்ணுவா. அவற்றை உணர்ந்த எவரும் பௌதிக சிக்கலில் இருந்து விடுபடலாம். நமக்கெல்லாம் ஒரேடியா இந்த லெவலுக்கு எல்லாம் திங்க் பண்ண முடியாது. இப்போதைக்கு கிருஷ்ண ரூபம் அதையாவது திங்க், ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இருக்கும் நமக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணணும்னா ரொம்ப அதுக்கு ஹையர் நாலேஜ் வேணும். பட் இது புரிஞ்சுக்கணுமே. அப்ப இவருக்கு பேர் என்னது? காருணோதக சாயிஷ். இவெல்லாம் யாருன்னா இது புருஷ அவதாராஸ் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணாலேருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன்ஸ். இவெல்லாம் புருஷ அவதாரம். யாரெல்லாம் புருஷன்னா இது நம்ம இது கண்ட்ரோல் பண்றது. காருணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு. அப்ப இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு யாரு? இவர் வந்து இதை நம்ம இது பார்த்தோம் இல்லையா, பத்ம கமலத்துல இருக்க அண்டம் சராஜ் இதெல்லாம் பார்த்தோமே, நிறைய அண்டங்கள்லாம். இவர் யாருனாக்கா கர்ப்போதக சாய் விஷ்ணு எப்படி பன்முகத்தன்மைகளை உருவாக்க அனைத்து பிரபஞ்சங்களிலும் நுழைகிறார். இந்த மாதிரி இவர் வந்து ஒரு இது சுவாசத்துல ஒரு இது அண்டம் வெளிப்படுறது. அந்த ஒரு அண்டத்துலயும் என்னது, மேல 6 உலகம், கீழே 7 உலகம், எல்லாமே மொத்தம் 14 உலகம். இது ஒரு அண்டம் 14, இன்னொன்னு 14 அப்படி சொல்லிட்டு ஒரு அண்டமா கிரியேட் பண்றாரு. கோல்டன் எக் மாதிரி இருக்கும், இந்த கலர் இருக்கும், எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கும். நிறைய ஒரு மூச்சு காத்துல அவ்வளவு ஆயிரக்கணக்கு. இப்ப நம்ம நினைக்கிறோம் இது ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு, இல்ல நிறைய இருக்கு. இப்ப சயின்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு ப்ரூவ் தட். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படுறது அந்த டாபிக். இது போல பல இது இருக்கு, என்னது கிராமிலே அண்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறான். எப்போ கண்டுபிடிப்பா தெரியாது. சோ வந்து இவரோட மூச்சு காத்துலதான் அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் இவர் யாரையோ கர்ப்போதக சாய் விஷ்ணு என்னது, ஒரு அண்டத்துக்குள்ளேயும் இவர் தான் இருக்கார். அண்டத்துனா எனக்கு புரிஞ்சு இல்லையா, 14 உலகம். அந்த மாதிரி ஒவ்வொரு அண்டத்திலையும் இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு இருக்கார். ஓகே, பன்முகத்தன்மைகளை உருவாக்க அனைத்து பிரபஞ்சங்களிலும் நுழைகிறார். அவர் கூட்டு உயிர்களுக்குள் பரமாத்மாவாக இருக்கிறார். எல்லாம் ஃபுல் எங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் பரமாத்மா இவர் தான் இருக்கார், கர்ப்போதக சாய் விஷ்ணு. அப்புறம் க்ஷீரோதக சாய் விஷ்ணு யாரு? எல்லா பிரபஞ்சங்களிலும் பரவி இருக்கார். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள அவர் பரவி இருக்கார்.
ஒவ்வொரு தனிப்பட்ட உயிரினத்தின் ஹிருதயத்திலும் பரமாத்மா இருக்கா. இவர் அதுக்குள்ள நுழைஞ்சு ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஆத்மாக்குள்ள நுழைஞ்சு பரமாத்மா இவர் தான் இருக்கார். யாரு? க்ஷீரோதக சைவிஷ்ணு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இது வராது. இது குழந்தைகளுக்கு இருந்தது. நான் இன்னைக்கு பார்த்தேன், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தேன் காத்தால. குழந்தைகளுக்கு இருக்காங்க, உங்களோட ஸ்லைட்ல இருக்கல. அதனால இது நான் போட்டுட்டேன். ஏன்னா இது குழந்தைகளுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லலாமே. உங்களுக்கும் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல கொஞ்சம் கஷ்டம். ஆனா இது வந்து கொஸ்டின் எல்லாம் வராது. இப்ப அடுத்த லெவல்ல நீங்க லெவல் 2 போகும்போது இதோட கொஞ்சம் ஏதாவது வந்துன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரீகலெக்ட். ஓ இது என்னவோ சொன்னாங்க, மத்த இப்ப தெரியல புரியல, ஆனா திரும்பி படிக்கலாம் அப்படின்னா தோணும். இது எடுக்கவே இல்லைன்னா அப்புறம் என்னது இது இன்னும் சொல்லலையே நமக்கு லெவல் 1 அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அதனால எடுத்தேன். ஆனா குழந்தையோட ஸ்லைட்ல இது இருக்கு. ஓகே, அது கொஞ்சம் பேசிக் புரிஞ்சுக்கலாம். ஆனா குவிஸ்ல வராது. எஸ், லதா மாதாஜி படிங்க. பாக்கி யாரெல்லாம் படிக்கலையோ அவ ரைஸ் பண்ணலாம். லதா மாதாஜி, சரி ரஞ்சிதா மாதாஜி. லதா மாதாஜி படிங்க. எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டே வரல. ஏ மாதாஜி, ரஞ்சிதா மாதாஜி வந்திருக்கா? வரல மாதாஜி. வெயிட் பண்ணுங்க, அடுத்தது வரும், கொஞ்ச நேரத்துல வந்துடும். ரஞ்சிதா மாதாஜி இருக்கேளா? ஹேண்ட் ரைஸ் பண்ணல, அன்மியூட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. துர்கா மாதாஜி இல்லையா? மாதாஜி படிக்கிறேன். வந்துடுதா? மாதாஜி லதா படிக்கிறேன். படிங்க, வந்துடுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? இப்பதான் வந்துருச்சு. படிங்க. பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய அதிஷ்டாய அவஷ்டம் விசுஜாமி விசுஜாமி புனః புனః புனः பூத்கிராமம் பூதகிராமம் சுதர்சனம் பூதகிராமம் அவசியம் பிரக்தோர்வசாத். பிரகிருதேர்வசாத். ஓகே, கஷ்டப்பட்டு படிச்சா மாட்டேங்கிறது. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு மாதிரி படிச்சுட்டு மாதாஜி வேற எது பார்க்கலாம். அதை எனக்கு இது சேஞ்ச் பண்ணணும். வரல. ஓகே ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்கு? பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டப்யா, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது. இந்த மாதிரி என்னெல்லாம் நான் தோற்றம் வச்சு நேச்சுரலி நான் இவர் தான் கிரியேட் பண்ணிருக்காரு, இவர் தான் சுப்ரீம், இவர் தான் அதை கிரியேட்டே பண்ணிருக்காரு. எனக்கு கீழ்பட்டது மியூட் ஆகும். எனக்கு கீழ்பட்டது எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகிறேன். சேம் லைக் டிராயிங். அதான் குழந்தைகள் அந்த மாதிரி எக்ஸாம் நம்ம ஏதோ டிரா பண்றோம், இப்படி நம்மளே பண்ணலாமே. ஏதோ கிரியேட் பண்றோம், நல்லா வரலையா, சரி ரப் பண்ணி வேற ஏதோ பண்றோம், இல்ல அது சரி இல்லையா. அது போல பகவான் வந்து அவரோட இஷ்டத்துக்கு அவர் கிரியேட்டும் பண்ணுவார், அவருக்கு எப்ப தோன்றதோ அழிக்கவும் படும். அப்படி எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி, எல்லாம் அவரோட விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கிறது. ஓகே, ரஞ்சிதா மாதாஜி படிங்க, அன்மியூட் பண்ணி படிங்க. படிக்கிற மாதாஜி. நசமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீன வத் அசினாம் அசக்தம் தேஷி கர்மாஷி அசக்தம் தேஷு கர்மசு கர்மசு. இதெல்லாம் ஊ எழுத்து இப்படி கீழே வரும் இல்லையா? ஓகே, அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு? சஞ்சயனே, தனஞ்சயனே, இதெல்லாம் இதுல போயிருக்கு. தனஞ்சயனே அப்படின்னு யாரு? அர்ஜுனன் கூப்பிடுறார். இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. எல்லாம் திரும்பி திரும்பி ஒரு ஸ்லோகா சொல்றார். எதெல்லாம் நான் கிரியேட் பண்ணிருக்கேனோ அதுல வந்து நான் பந்தப்பட்டுக்க மாட்டேன். ஐ எம் அவே ஃப்ரம் தட். இதெல்லாம் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களில் இருந்து எப்பொழுதும் விலகியே உள்ளேன். அதான் இஸ் ஜஸ்ட் அ கிரியேட்டர், அவ்வளவுதான். நம்ம தான் ஒரு டிராயிங் சொன்னது ரைட் எக்ஸாம்பிள். என்னன்னா டிராலாம் ஒரு மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு என்ன ஆர்ட் பண்ணிட்டு நம்ம சைன் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். நான் கிரியேட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அதோட சரி. அந்த டிராயிங் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம அழிஞ்சு போறோமா? அப்படிலாம் இல்லை. ஸோ எஸ் ஜஸ்ட் கிரியேட்டட். அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ரஞ்சிதா மாதாஜி ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. ஒரு வாட்டி படிச்சவளா ஹேண்ட் டவுன் பண்ணுங்க. அண்ட் யார் இப்ப படிக்கலையோ அவளுக்கு வேணா சான்ஸ் கொடுக்கலாம் பாக்குறேன். ஸ்ரீபிரியா மாதாஜி ஃப்ரீயா இல்லையா? கிருஷ்ணசாமி பிரபுஜி ட்ரை பண்ணுங்க. துர்கா மாதாஜி, ஸ்ரீதர் பிரபுஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணலையா? பிரகாசம் பிரபுஜி, நான் துர்கா மாதாஜி படிங்க. ஏன் நான் சொல்லணுமா? அப்பதான் கை ரைஸ் பண்ணுவளோ. இல்ல மாதாஜி, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு லாஸ்டா ட்ரை பண்றேன். இல்ல எல்லாரும் படிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் படிப்போம், செகண்ட் ரவுண்ட் வரும். படிங்க. மயாத் யசேன பிரக்ருதி சுயதே சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய
जगद्विपरिवर्तते। हरे कृष्ण माताजी। குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றன. அவரோட மேற்பார்வையில எல்லாமே நடக்கிறது. இதெல்லாம் அசைபவை அசையாதவை எல்லாமே அவரோட கண் பார்வையில அவரோட மேற்பார்வையில தான் நடக்கிறது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. திரும்பி அதே தான் சொல்றாரு, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க. நிறைய ஸ்லோகம் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அவர் தான் கிரியேட் பண்ணலாம். ஒருவனுக்கும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். அது மாதிரி அந்த மாதிரி குருஜி யாராவது பிரபுஜிட்டு போனாதான் அவன் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரியேட்டட், அவரே அழிச்சுடுவார். அவரோட இஷ்டத்துக்கு அவர் கிரியேட்டும் பண்றார். எப்ப போறோம் அப்படின்னு நினைச்சுன்னா பிரளயம் வந்து அடிக்கவும் செய்வார். அதனால இப்ப நம்ம பஞ்சம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, சில இடத்துல ரொம்ப அந்த குஜராத் அந்த இது போனோம். நாங்க அந்த என்னது ஐயோ அது என்ன, அது வந்து அப்படி ஒரே இதா எடுத்தேன். என்னது அது, ஐயோ சில்வர் ஃபுல் தண்ணியே கிடையாது, இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த ஓஷன் வந்து பத்தி போயிடுது. ஏதோ அர்த்தம் ஏதோ இப்போ வந்து 60s ஏதோ இது வந்துட்டு அது போயிடுது. ஐயோ நேம் சடன்லி ஒரு எக்ஸாம்பிள் வந்தது, பேர் மறந்து. குஜராத்ல அந்த ஒரு இது இருக்கு. நாங்க போனதுனால நினைவு அப்பா நாங்க ஓஷன்ல நடக்கணும். ஏன்னா கீழெல்லாம் பார்த்தா உப்பு கல்லு எல்லாம் உப்பா இருக்கு. ஒயிட் சாண்ட். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். ஒயிட் சாண்டா இருக்கு அதுல. அது என்ன டெசர்ட் என்ன போட்டிருந்து. சோ அது வந்து எல்லாம் நடக்கிறதெல்லாம் உப்பு மேலதான் நடக்கும். பார்த்தா கல்லுக்கெல்லாம் உப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு காலத்துக்கு அது வந்து இதா இருந்தது, ஓஷனா இருந்தது. அவருக்கு அவரு அழிக்கணும் நினைச்சா ஃபுல்லா அந்த தண்ணி இழுத்துன்னு விட்டார். அப்ப அந்த வந்து ஒரு பாலைவனம்னாக்கா என்னது, உப்போட டெசர்ட் மாதிரி இருக்காது. ஒயிட் சாண்ட் என்னமோ சொல்றாங்க. நடுவில் அது வந்து டூரிசம்க்குள்ள அது ரொம்ப இது பண்ணினாங்க. அமிதாப் பச்சன்லாம் அதுல வந்து இனாகிரேட் பண்ணி ரொம்ப அது ப்ரொபகேட் பண்ண எல்லாரும் வந்து பாருங்க. ஓகே, அப்ப இவர் என்னன்னாக்கா அவர் வந்து அவரோட ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அதே போல மழை கொட்டி ஒரே ஃப்ளட் நாசமாக்கணும்னா அவர் நினைச்சா ஒரு நாசமாயிடும். அர்த்துபோய் நினைச்சதுனாக்கா விடுவிடுன்னு எல்லாம் விழுந்து நாசமாயிடும். ஜுவாலாமுகி இதெல்லாம் பார்க்கணும். இது எப்படி வருது, எல்லாம் யாரும் நம்ம மனுஷாலும் கிரியேட் பண்ண முடியாது. அது அவருக்கு என்ன தோன்றதோ அது போல இங்கெல்லாம் எப்படி எல்லாம் நடக்கணுமோ நான். எஸ் மாதாஜி, ரன் ஆஃப் கட்ச். ரன் ஆஃப் கட்ச், எஸ். அதுக்கு நீங்க கூகுள் பண்ணி பாத்துட்டு நாங்க போயிருந்தோம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட. ரன் ஆஃப் கட்ச், எஸ். நான் இருந்தேன், பூஜ்ல இருந்தேன். நான் காந்திதாம்ல இருந்தேன். நான் ரொம்ப பியூட்டிஃபுல் இல்லையா? நீங்க போயிருக்கீங்களாங்க? நான் காந்திதாம்ல இருந்தேன். நான் பூஜ் இது போயிருக்கேன், ரன் ஆஃப் கட்ச் போயிருக்கேன். ரொம்ப நல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடம். ஆனா எவ்வளவு இப்ப ரொம்ப இப்படி நடக்குமான்னு. நம்ம சமுத்திரம் எல்லாம் தண்ணியை தான் பார்த்திருக்கோம். அது ஆழம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அதுக்கு ஒரு லேண்ட் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் வாக்கிங் இன் இட். அப்படி இருந்தது. ரொம்ப அதிசயமா இருந்தது பார்க்கணும். சில அதிசயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து இப்போ இது எகைன் குழந்தையோட இது சைட்லேன்னு போட்டேன். நியூட்டன் ஆப்பிள் வீழ்ச்சியை கண்டறிந்தார். அப்ப அவருக்கு வந்து ஒரு ஆப்பிள் விழுந்தது. அப்ப என்ன தெரிஞ்சது, இது எப்படி மேலேன்னு கீழதான் விழுறது, ஏன் அங்க போறதுல, ஏன் மேல போறதுல கீழதான் ஏன் விழுறதுன்னா கண்டுபிடிச்சார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு சக்தி இருக்கு. இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அதே ஈர்ப்பு சக்தி மூணுல எப்படி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதெல்லாம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது வீழ்த்துபவர் யார்? ஆனால் ஆப்பிள் வீழ்ச்சியை யார் செய்கிறார்கள்? எல்லா ஆப்பிளும் விழுறது இல்லையே, ஏதோ ஒண்ணு மாத்திரம் பழுத்து ஏதோ ஒரு இதுல விழும். அப்ப அது வீழ்த்துறது யாரு? பகவான். அப்ப உருவாக்குறதும் அதை கிரியேட் பண்ணதே பகவான் தான். அதெல்லாம் ஃப்ரூட் கிரியேட் பண்ண இவ்வளவு நம்ம என்னதான் விளைச்சல் பண்ணினாலும் நம்ம நினைக்கிறப்ப சிலதெல்லாம் விளையாது. நம்ம நினைக்காய்க்கு இருப்போம், அதெல்லாம் நல்லா விளையும். அப்போ அதில் எப்படி இது எல்லாமே பகவானோட கிருபையில தான் வருது. ஆனால் ஆப்பிள் வீழ்ச்சியை யார் செய்கிறார்கள்? அது கிருஷ்ணாவின் செயல். சில இதெல்லாம் அங்கிருந்து இங்க இதெல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது யாரு? ஸ்ரீபிரியா மாதா படிங்க. எல்லாம் ஒரு வாட்டி ஒரு ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் யாரு? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தெரியும். அவஜாந்தி மாம் மூடா. அவஜானந்தி மாம் மூடா மானுஷம் தனும் ஆஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மாம் மம பூதா மகேஸ்வரம். மம பூத மகேஸ்வரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வந்து இந்த துர்கா மாதாஜி இது போட்டிருக்கான். 15 நிமிஷம் முன்னாடி போட்டாச்சு. அட்டெண்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி இது கேட்டுட்டே அதை வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே, அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு? அவஜானந்தி மா மூடா. திரும்பி மூடர்களோடு வந்தாச்சு இந்த ஸ்லோகம். மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் மாடு மேய்க்கும் பிள்ளைதான்,
அவனை போயிட்டு இவெல்லாம் தொழுதுன்னு இருக்காளே, இவெல்லாம் ப்ரே பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாம் சொன்னா அவெல்லாம் வந்து மூடர்கள், மூட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்தையும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். பகவானோட சுய ரூபம் எப்படி, இந்த மாதிரி ஒரு ரூபத்தை அவ வந்து they cannot conceive, அந்த மாதிரி அவ திங்கே பண்ண முடியாது, அது அவளுக்கு தெரியாது. அதனால அவ வந்து ஏளனம் செய்கிறார்கள், அவளுக்கு தெரியாது, அதனால செய்யறாள். அதனால அவள் எல்லாம் பகவத்கீதா கிளாஸ் கூட்டிட்டு வரணும். எல்லாம் உங்களோட பொறுப்பு. இப்ப நீங்களா படிச்சுட்டா இல்லையா, அடுத்த கிளாஸை நீங்க ரெடி பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல உள்ள வளமுடி ஃபர்ஸ்ட் வீட்டுல ஒரு மனுஷாலே ஆரம்பிக்கலாம். உங்க ஒய்ஃபை சொல்லலாம், ஒய்ஃப் யாரெல்லாம் லேடிஸ் இருப்பாங்களோ உங்க ஹஸ்பண்ட்ஸை சொல்லலாம், குழந்தைகளை சொல்லலாம். எல்லாதான் போயிட்டு இருக்கேன். யூத் தான் இன்னைக்கு ஏகாதசி இருக்கே, யூத்தோட பேட்சும் இருக்கு சாயந்தரம். அதனால வந்து பார்க்கணும், அந்த ஏகாதசியில அவ படிக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் குழந்தை படிக்கிறாளான்னு தோணும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் யாரு ஒரு ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் படிக்கலையோ அவ வந்து ஒரு சான்ஸ் முடிச்சு விடலாம். பிரகாசம் பிரபுஜி படிக்கிறாளா, கிருஷ்ணசுவாமி பிரபுஜி படிக்கிறாளா? நீங்க 2 பேரும் தான் விட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீலா மாதாஜி படிக்க மாட்டாங்க. ஓகே, தட்ஸ் எக்ஸ்கியூஸ். ஸ்ரீதர் பிரபுஜி படிக்கிறோம். நான் படிக்கிறேன். படிங்க பிரபுஜி, படிங்க. மோகாஷோ மோகோ கர்மனோ மோக ஞான விசேதச ராட்சசீம் ஆஸ்ரீம் சைவ பிரக்ரிதிம் மோகினீம் ஸ்ரீதா. நல்ல ஃபாஸ்டா படிச்சாலே, ஆனா இது ஒன்லி ஒன்னு மாத்திரம் மிஸ் ஆயிடுது. மோகாஷோது படிச்சால் மோகாஷா, அது ஒண்ணு ஃபர்ஸ்ட். அதே கர்மானும் கரெக்ட் தான். மோகாஷா மோக கர்மானு கரெக்டா படிச்சா பிரபுஜி. ஆனா நல்லா ஃபாஸ்டா படிச்சுட்டாலே, மெதுவா படிங்க, அப்பதான் வந்து கன்ஃபியூஷன் வராது. இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமாக கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர். யாருக்கு பகவான் பேர்ல நம்பிக்கையில அவ எதுல போவான்? ராட்சசத்தனமான இந்த புத்தி தான் போகும். நமக்கு ராட்சசத்தனம் நம்மகிட்டயே இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா பகவத்கீதை படிச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ண பாக்குறோம். பகவத்கீதா எல்லாம் படிக்கலன்னா நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கும். ராட்சச குணம் தான் நமக்கு இருக்கும். அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு போட்டு நம்ம கோவம் தாவம் இது எல்லாம் வேண்டாத குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கும் இருக்கும். ஆனால் பகவத்கீதை படிக்க we are improving. அப்ப அந்த மாதிரி இருக்க யாரு வந்து என்ன மனுஷனா ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, அவெல்லாம் சிறிய புத்தி உடையவர்கள், மூடர்கள். அவ வந்து ராட்சசத்தனமான கருத்துக்களையும் நாத்திக கருத்துக்களையும் அதுலதான் அவளுக்கு ஈர்க்கப்பட்டு அதுல வந்து பேசுவா. அப்ப என்ன ஃபைனலி they end up in fighting only. புரிஞ்சுக்கிறதுக்கு இதே இல்லையே. அத்தக மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான அவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. அப்ப அவளுக்கு இங்கே முக்தி பெற்று போனோம்னு எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஜெயில தான் இருக்கோம், இதுல விடுபட்டு போனோங்கிற அந்த ஞானமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பகவத்கீதா இந்த மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதான் புரியுறது. அப்ப இதுல இருந்து வெளியில போறதுக்கு அவங்களுக்கு இந்த முட்டாள்களுக்கு தெரியாது. அப்ப எல்லாரும் மூடர்கள்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் இது நல்லா ஆத்ம ஜானம் பெறறதுக்கு நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அவளையெல்லாம் கூட்டின்னு வந்து ஒரு வாட்டியாவது நீங்க அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போட்டோம், அப்புறம் அடுத்த ஜென்மம் போயிடுச்சு ஹியூமன் பீயிங் ஃபார்ம் வந்துன்னா அவங்க படிக்கட்டும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரவுண்ட் ஆயிடுத்து. கிருஷ்ணசுவாமி பிரபுஜி படிச்சுட்டார். பிரகாசம் பிரபுஜி படிக்கிறாளா? நீங்க தான் பாக்கி. படிக்கிறாளா பிரபுஜி? இல்ல, அவர் ஆன் பண்ணல. எப்போ ஆன் பண்றோம் அப்படி சான்ஸ் கொடுக்கலாம். இப்ப செகண்ட் ரவுண்ட் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கா நான் கொடுப்பேன். யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க? எஸ், பிரபுஜி படிங்க. சங்கரநாராயண் பிரபுஜி படிங்க. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாः பஜந்த்யனஸ்ய மனசோ கிஜ்ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். இந்த மாதிரி வரும்போது பஜந்த்யனன்ய அப்படி கண்டினியூஸா இருக்கு இல்லையா? அனன்யான்னு படிக்கலாம். யனன்ய சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். எஸ், கரெக்டா படிச்ச. அப்ப இதுல என்ன சொல்லிருக்கு? பிரிதாவின் மகனே, தட் இஸ் அர்ஜுனனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ இப்ப மூடர்களை பத்தி சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்றாரு? ஆனா மகாத்மாக்கள்ல என்ன பண்றாங்க? குழப்பமடையாத மகாத்மாக்கள் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளார். ஸ்ரீ மாதவேந்திர புலியோட எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இவர் இந்த ஸ்டோரி இது போட்டோ போட்டிருக்கு. அதோட அது நம்ம அப்புறமா வந்து we will discuss. வேணா இது முடிச்ச அப்புறம் வேணா பண்ணலாம். இந்த போட்டோ இருக்கேன்னு போட்டேன் நான்.
அப்ப என்னது இந்த ஞானிகள்னா யாரு வந்து பகவானோட பேர்ல நம்பிக்கை வச்சுட்டு வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட எப்படி நான் என்னை பரமபுருஷ பகவானாக என்னை இது பண்ணி ஆதிபுருஷனாகவும் மடியவற்றவனாகவும் என்னை புரிந்து அறிந்து எனது பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த மூடர்கள்லாம் அப்படி இருக்காங்க. இவ வந்து என்ன நல்லா புரிஞ்சுட்டு வழிபாடு பண்றாங்க. இந்த இதுல அது ஸ்லோகத்தை அப்படி கொடுத்துருக்காங்க. எஸ் அம்புஜோலி மாதா படி. சததம் கீர்த்தியந்தோ மாம் யதந்தஸ் சத்ருடவ்ரதா நமஸ்யந்தஸ்ஸ மாம் பக்த்யா நித்யா யுக்தா யுபாசதே. சததம் எப்பொழுதும் கீர்த்தயந்தோ மாம் என்னை வந்து கீர்த்தனம் பாடி என்னை பத்தியே நினைச்சுட்டு இருக்காங்க. சததம்னா எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் திருடவிருத்தா திருடமா இல்ல அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான், அதனால நான் அதை ரெஃபர் பண்றேன். நான் அப்புறம் திருடவிருத்தம் தீர்மானத்தோட நம்ம 18 days கிளாஸ் படிக்கிறோம் அதனால நான் ஜப்பா பண்றேன், 18 days முடிஞ்சாச்சா பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இல்லாம இது இப்ப நமக்கு வழி காட்டியாச்சு. 18 days is only to support us. நம்ம அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அந்த குழந்தை தானே நடக்கிறது இல்லையா, எல்லாம் பிடிச்சு அதே நடக்கும். நம்ம பிடிச்சு நடத்தவே வேண்டாம். முன்னாடி எப்படி அந்த வண்டி அந்த 3 சக்கர வண்டியில அப்படியே ஓடும், நம்ம கையை பிடிச்சு நடத்துவோம். அப்புறம் நம்ம கை விட்டோம்னா அது பாட்டுக்கு நடக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாம் பேபி ஸ்டெப் எடுத்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். சோ திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். அப்ப இந்த மகாத்மாக்கள்லாம் இப்ப கொஞ்சம் மகாத்மாக்களோடு கொடுத்து சொல்லியிருக்கா. மூடர்களோடு ஒரு போன ஸ்லோகம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் சொன்னா இப்ப பக்தியில இருக்கிறவா எப்படி இருக்காங்க, அவங்க வந்து நித்தியமா என்னை வழிபடுகிறார்கள் அப்படி மகாத்மாக்கள். ஜீவகுமாரி மாதாஜி படி. हरे कृष्णा। हरे कृष्ण। पिदाहम अस्य जगतो मादाता पितामह वेद्यं पवित्रम ओंकार ऋक्साम यजुर्येव च. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. எல்லாமே அவர் தான் சொல்றாரு. பிதாமகனது இவருக்கு தெரியும். யாரு? சங்கரநாராயண பிரபுஜி தெரியும். பிதாமகா பிதா உங்களுக்கு அந்த தர்ப்பணம் போதெல்லாம் வருமே. பிதா அகம் நான் பிதா நான் உங்களுடைய தந்தை. அஸ்ய ஜகத்தோ எல்லாம் ஜகத்துக்கெல்லாம் நான் தான் பிதா. மாதா தாயும் நான் தான். தாத்தா காப்பவனும் நானே தான். பிதாமகா பிதாமகனா தாத்தா பாட்டனார் எல்லாம் நான் தான். வேத்தியம் பவித்திரம் ஓங்கார ரிக்ஸாமை யஜுர்வேத. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. அது இதுல எல்லாம் வருது. ரிக் சாமை யஜுர் வேதங்களும் நானே தான். இதுல வந்து இது அதர்வண வேதம் விட்டு போயிடுது. பட் யூ கேன் இன்க்ளூட் தட். இது வந்து ஒரு என்னது மீட்டர்ல வச்சிருக்கிறதுனால வச்சிருக்கா. அப்போ அதர்வண வேதத்துல பகவான் இல்லையானா இருக்காரு, அதுலயும் இருக்காரு 4 வேதங்கள். சில பேர் சொல்றோம் அந்த காலத்துல வந்து இது எழுதுற பகவான் சொன்ன டைம்ல இருக்கலன்னு. நமக்கு அந்த அனாலிசிஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம். அதான் சில பேர் எல்லாம் கேட்பா, கிருஷ்ணர் ஏன் கருப்பா பிறந்தார், கிருஷ்ணன் ஏன் மயில் பீடி வச்சு, இந்த மாதிரி நமக்கு என்னத்துக்கு வந்திருக்கோம், எதை பத்தி படிக்கணும், அதை விட்டுட்டு ஏன் அவரோட நிறம் கருப்பா இருக்கு, அவர் ஏன் மயில் பீடி வச்சுக்கலாம், இந்த அனாலிசிஸ் நமக்கு அவசியமே இல்லை. இப்ப இந்த ரிக்ஸாமை யஜுர் தான் கொடுத்துருக்கா. ஏன் அதர்வண வேதம் இன்னும் 4 வேதம் உண்டு, அது ஏன் போடலன்னா போடல, அவ்வளவுதான். அந்த இடம் மீட்டர்ல உட்கார்ல. இது எல்லாமே உட்கார்த்தி வைக்கணும்னு அது மீட்டர் மாதிரி இருக்காது. எல்லாம் இட் இஸ் அ போயம் இல்லையா. கீதை பகவத் வந்து ஒரு கீதை மாதிரி கீதம். அப்ப அதுல உட்கார்த்து பண்ணி அப்படி போட்டிருக்கா. அண்ட் இல்லாட்டால அதுல வந்து பயனோக்கு செயல்கள் அப்படின்னு அதுவும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த ரிக் சாம யஜுர் மாதிரி இல்ல, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த ஸ்கிரிப்சர். ஓகே, அப்ப அவர் என்ன சொல்ற, எல்லாம் பிதாவும் நானே மாதாவும் நானே, அப்புறம் தாத்தா உங்களை ரட்சிக்கிறோம் நானே, அண்ட் பிதாமக பாட்டனாரும் நானே, அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் அந்த எழுத்தும் மந்திரமும் நான் தான். எல்லா ரிக் சாம யஜுர் வேதங்கள் எல்லாத்தையும் என்னை பத்தி தான் போட்டிருக்கு. நான் தான், அது எல்லாமே நான் தான் அப்படின்னு. மகேஷ் வைதேகி மாதாஜி படி. கதிர் வர்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுஹ்ருத் பிரபவக பிரளயக ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். வெரி நைஸ். அப்ப என்னது, நானே இலக்கு, அல்டிமேட் கோல் என்னது, நான் தான். என்னதான் அடையறதுக்கு எல்லாரும் பாடுபடுறான். ஆனா வேற வேற விதமா போயிட்டு இருக்கா. இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் வழி தார் ரோடு இருக்கும், ஒண்ணு வந்து சிமெண்ட் ரோடு இருக்கும், ஒண்ணு கச்சா ரோடா இருக்கும், எப்படி வேணா போகலாம். ஆனா நேரே போற வழியில தான் நம்ம ஜெனரலி போகணும். இப்ப நம்ம பக்தி தொண்டு தான் நேர நம்ம கொண்டு போகணும் அந்த இதுக்கு. சோ கத்திர் பர்த்தா பிரபு. அப்ப இலக்கு நான் தான்.
காப்பவனும் நானே, தலைவன் நானே, சாட்சி, வசிப்பிடம் எல்லாம் எங்கிட்டதான், அடைக்கலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மறைஞ்சிருக்கு கண்டு. மற்றும் மிக நெருங்கிய நண்பன் நானே, உங்களுடைய ஃப்ரெண்டு நான் தான். நான் தான், நானே படைப்பு அழிவு எல்லாவற்றின் ஆதாரம். ஏதாவது ஆச்சுன்னா பகவான் தான் எல்லாமே கிரியேட் பண்ற, பகவான் தான் அழிக்கவும் செய்யறார். எல்லாமே என் காரணம் தான் வருது. எல்லாவற்றின் ஆதாரம், தங்கும் இடம் மற்றும் நித்தியான விதையும் நானே, விதையும் ஆவேன். விதையும் தான் இருக்கும். பீஜம்னா விதை தானே, கரெக்டா? எல்லாம் நான் தான். அந்த விதை கொடுக்கறது நான். அந்த விதைக்குள்ள அவ்வளவு பொட்டன்சி இருக்குல்ல. எல்லா விதைகளும் முளைக்குமா, மரமாகுமா? ஆகாது. அந்த ஒரு விதைக்குள்ள அதுக்குள்ள என்ன பொட்டன்சி இருக்கு, அது என்ன மரமா ஆகுமா ஆகாத, எவ்வளவு குட்டையாகும், நல்ல பெரிய மரமா வரும், அந்த இது எல்லாமே நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வியக்தம் வியக்தம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியப்படுறது தெரியப்படாதது எல்லாத்தையும் பகவான் தான் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அப்புறம் 9.19 ஸ்ரீதர் பிரபுஜி படிங்க பிரபுஜி. 19. கதிர் பர்தா பிரபு சாட்சி. 18 பிரபுஜி, நீங்க பழைய புக். அதுக்கு அடுத்து தபாம்யஹம் அஹம் வர்ஷம் நிக்ருஷ்ணாம் யுத்ஸ்ருஜாமி ச அம்ருதம் சேவ நித்யம் ச சதசாச்ச அமர்ஜுன. அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஹீட் என்னது பகவான் தான். ஹீட் அதெல்லாம் படிச்சோமே. ஒளியும் அவர் தான் அப்படின்னா, வெப்பத்தை நான் தான் கொடுக்கிறேன். மழையை கட்டுப்படுத்துபவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. எல்லாமே பகவானுக்குள்ள இருக்கிற. அசத் சாகம் ஓகே, அமிர்தம் செய்தும் மிருத்யு எல்லாம். மிருத்யும் கொடுக்கறது அது வேற டிபார்ட்மெண்ட் ஹெட் யாராவது இருக்கலாம். ஆனா இவர் மூலமா தான் எல்லாமே நடக்கப்படும். எஸ், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். துர்கா மாதாஜி படிங்க. எஸ் மாதாஜி. त्रैविद्या मां सोमपापूत पापाय. லாங் மீட்டர் மாதாஜி, லாங் மீட்டர். त्रैविद्या मां सोमपापूत पापा, லாங் மீட்டர். ஓகே மாதாஜி. त्रैविद्या मां सोमपापूत पापा यज्ञैश्वास्पर कदिं पार्थयन्ते ते प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकन् अस्नन्ति दिव्यान्ति देवभोगान्. हरे कृष्ण माताजी. இதுல என்ன கொடுத்திருக்கு? அங்க கொடுத்திருக்கு. ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவா, ஒரு கிளாஸ்க்கு போறேன், அந்த வேதம் சொல்லி கொடுக்குறா, ஓகே, அதுதான் அவளுக்கு பக்தின்னு தோன்றது. வேறெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். பஜனை பண்ணியோ பூஜை பண்ணி இது நம்ம நாம ஜபம் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டான். சோ அது பரவாயில்ல. அதுவும் பகவான் என்ன கொடுத்துருக்கான், அந்த மாதிரி வேதங்கள் படிக்கிறவா இன்டைரக்டா என்ன வழிபடுறாங்க. அவங்க வழிபடாம இல்ல, அதுக்குள்ள வெகுமானம் நான் கொடுப்பேன். அவங்க ஸ்வர்கலோகம் போவாங்க. ஏன்னா அவங்க புண்ணிய காரியம் தான் பண்றான். டெஃபினட்டா அவங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். அவ ஸ்வர்கலோகத்துக்கு போவாங்க. என்னை மறைமுகமாக அவர்கள் வழிபடுறாங்க. அப்புறம் இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து. ஏன்னா பாவ செயல் இல்லையே, இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி வேதங்கள்லாம் படிச்சுன்னா அது புண்ணிய செயல் தான். இப்ப அதெல்லாம் பாவ செயலில் விடுபட்டு அவர் தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சோமங்களை அனுபவிக்கின்றனர். அதான் சோமரசா. இங்கெல்லாம் நமக்கு ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அமிர்தமா அங்க உள்ள அமிர்தம் நான் குடிச்சு அங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க நிறைய புண்ணிய காரியம் பண்றதுனால. என்ன புண்ணியம்? வேதங்கள்லாம் படிக்கிற அதே ஒரு புண்ணிய காரியம் எல்லாம் பண்ணி மேலுலகத்தை போயிட்டு சோமரசம் குடிச்சு அங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அம்புஜவள்ளி மாதாய் படிங்க. ஏதம் புக்வா ஸ்வர்கலோகம் விசாலம் சீனே புண்ணியோ மர்த்யலோகம் விசந்தி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்ரபன்னா கதா கதம் காம காமாலபந்தே. அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு? ஸ்வர்கலோகத்தில் அத்தக பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்களை தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக பலனின்பத்திற்காக வேத தர்மத்தை
பிடிப்பவர்கள் பிறப்பு இருப்பினையே அடைகின்றனர். அப்ப என்னது? வெறும் வேதம் படிச்சேன், அப்ப என்னது? எனக்கு எல்லா ஸ்லோகம் தெரியும், வேதம் படிச்சேன், அந்த கிளாஸ் போனேன், இதை படிச்சேன், அதை படிச்சேன், எல்லாம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்காம இல்லை. ஆனா அதை அனுபவிச்சுட்டு திரும்பி இந்த உலகத்துலதான் வந்து விடணும், வேற வழியே கிடையாது. இப்ப அந்த மாதிரி உள்ளவா வெறும் இன்டெரக்டா அவங்க ப்ரே பண்றாங்க பகவான, ஆனா இந்த உலகத்துல வந்து பிறப்பார்கள். எஸ், துர்காமாதா இப்பதான் படிச்சாள், ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. யார் என்ன திரும்பி செகண்ட் ரவுண்ட்ல படிக்கிறவா திரும்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அமுதவள்ளி மாதா 3 டைம் படிச்சிட்டீங்க, ஹேண்ட் டவுன். யாரு இன்னும் செகண்ட் ரவுண்ட்ல படிக்கிறவாள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ராஜேஸ்வரி மாதாஜி, அரசு பிரபுஜி, இல்ல பிரபுஜிஸ் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜீவகுமாரி மாதாஜி, யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல படிக்கும்? மகாலட்சுமி மாதாஜி, மகாலட்சுமி மாதாஜி படிக்கலாமா மாதாஜி? ஏன் படிக்கலாமா? படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க. படிங்க. அனன்யாஷ சிந்த்யந்தோ மாமம் யோன ஜனஹ பர்யுத பாசதே தோஷம் நித்யாபியுக்தாம். தேஷாம் மாதாஜி, அது போய் தோஷம் படிக்கிறேள். அனன்யா, நான் சொல்றேன் ரிப்பீட் பண்ணுங்க மாதாஜி. தோஷம். ஓகே மாதாஜி, நான் சொல்றேன் ரிப்பீட் பண்ணுங்க. அனன்யா சிந்தயந்தோ மாம், அனன்யா சிந்தயாதோ மாம், சிந்தயந்தோ மாம், சிந்தயோதோ மாம், சிந்தயந்தோ மாம், சிந்தயத்தோ மாம், ये जनाः पर्युपासते பர்யுதாபாசதே. பர்யுதா எங்க இருக்கு மாதாஜி? பர்யுபாசதே. கரெக்டா கண்ணு விரிச்சு பார்த்து மெதுவா படிங்க. தேஷாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் அஹம்யஹம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க அவசர அவசரமா படிச்சா எல்லாம் ஏக்கு யோ சொல்றேன், இல்ல தப்பு அனர்த்தம் ஆயிடும் இல்லையா மாதாஜி? அதனால நான் கரெக்ஷன் பண்ணேன்னா டோன்ட் ஃபீல் பேட். ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கேன் நம்ம வந்து, இது யூ கேன் ஹியர் யோகக்ஷேமம் வஹாமியகம். எங்கேயோ கேட்டா போல இருக்கா எல்லாருக்கும்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது. ஈஸியா இருக்கும். எல்ஐசி பாலிசி, எல்ஐசி பாலிசி. எஸ் எஸ், எல்ஐசில வருது. என்னது வந்து யோகக்ஷேமம் வஹாமியம். உங்களை எல்லாம் நான் வந்து ஐ வில் ப்ரொடெக்ட் யூ அப்படிங்கிறப்பல அவ போட்டிருக்கா. அவர் பாவாலாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாளாம். எல்ஐசி பில்டிங்கே எரிஞ்சு போயிடுது இல்லையா? இதெல்லாம் வந்தது பாம்பேல எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது. ஓகே, அப்ப என்னது? அனன்யா சிந்தையந்தோம், ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்ய பக்தியோட. அனன்ய பக்தினா என்னது? நத்திங் கேன் டிஸ்ட்ராக்ட் மீ. பகவான் பேர்ல இது பக்தி எனக்கு எப்பவுமே இருக்கும். அது வந்து 18 days கிளாஸா இருக்கட்டும், யார் என்ன இப்ப பிரபுஜி சொன்ன, பிரபுஜி சொன்னாரே 3 வேளை சந்தியானம் பண்றேன், என்ன கம் வாட் மே he will do it. அந்த மாதிரி ஒரு திருட நிச்சயத்தோட நம்ம இதை எடுத்துட்ட மாதிரி செய்யணும். அப்போ அந்த மாதிரி பகவானோட இதுல வந்து களங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். அப்படின்னா என்னது? நம்ம கேட்கவே வேண்டாம், மனசுக்குள்ள நமக்கு இருக்கும் என்ன ஆசைகள் இருக்கு, எது வேண்டாம் வேணும் வேணும் தோணின்னு இருக்கும். ஆனா பகவான் கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம டியூட்டி நம்ம பண்ணிருப்போம், பகவானுக்கு அர்ச்சனையா அது இதே பண்ணிருப்போம். உள்ள இருக்காருலயே பரமாத்மா, அவருக்கு தெரியும், ஓ இவன் கிட்ட இது இல்லையே, மனசார அவன் வேண்டிட்டு இருக்கான், சரி அவன் கொடுத்து விடலாம். இஃப் வி டிசர்வ் வி வில் கெட். நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்கலாம். நான் அம்பானி ஆனோம், டாட்டா பிர்லா ஆனோம்னா அதெல்லாம் முடியாத காரியம். நமக்கு ஏதோ ஆசை இருக்கு, சரி இதை படிக்கிறோமே, அந்த கிளாஸும் போலாம், ஏதோ ஒரு சம்திங் பகவானோட இதுல ஏதாவது நினைச்சுட்டோம்னா அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பகவான் என்ன பரமாத்மா உள்ள உட்காந்து சாட்சியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, வாயை திறக்க மாட்டார், ஆனா பார்த்துட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறார்? அவர்களுக்கு இல்லாவற்றை கொடுத்தும் இருப்பவற்றை காப்பதும். அதுவும் இம்பார்ட்டன் இல்லையா? அவர் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம தொலைச்சுட்டே இருந்தோம்னாக்கா பணத்தை நேரம் கொடுக்குறார், ஆனா அப்புறம் வியாதியும் நிறைய கொடுத்துட்டாரு. டாக்டருக்கு நம்ம சம்பாதிக்கிறது தான், டாக்டர் தான் பணக்காரன் ஆவார், அந்த மாதிரி யூஸ் இல்லையே. அப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிறதையும் காப்பர், அவர் காத்து நமக்கு வந்து ரட்சை பண்ணுவார். அதுதான் யோகக்ஷேமம் வாமியம், இந்த எல்ஐசில எல்லாம் நம்ம போறோம். அண்ட் நீங்க சொன்ன போல விஷ்ணு சஹஸ்ரம், வெரி குட். அப்புறம் எஸ், அரசு பிரபுஜி படிங்க. ஏ அப்யந்த தேவதா பக்தா, ये अप्यन्न देवता भक्त यजन्तु श्रययान्विता
दे अभि एव गौन्तये यजन् यवति पूर्वகம். ஜந்தியவிதி பூர்வகம் விதி பூர்வகம். எஸ். அப்புறம் மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். இன்டைரக்டா இப்ப நம்ம முருகனை வழிபடுறோம், இல்ல ஐயப்பனை வழிபடுறோம், எந்த தேவதைகளா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும். ஆனா இன்டைரக்டா என்ன பண்றாங்க, அவர்கள் என்னைதான் வழிபடுறாங்க. ஏன்னா அல்டிமேட்லி எங்கிட்ட தான் வருது. அதான் அதுக்கு முன்னாடி நிறைய லிங்க்டு தான் இருக்கும். நிறைய ஸ்லோகம் லிங்க் தான். நீங்க என்ன ஆஃபர் பண்ணாலும் பகவானுக்கு யாகம் யஜ்யம் பண்ணாலும் இந்த ஓம் சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது எல்லாம் கிருஷ்ணாவுக்கு தான் போறது. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு, மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு நீங்க வணங்குறது கரெக்ட் தான். இப்ப சரஸ்வதி தேவியை வணங்கினா நிறைய ஞானம் கொடுக்குறான்னு, நிறைய ஞானம் கொடுப்பேன், கரெக்ட் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரண பாமர மக்கள்ல என்ன நினைக்கிறேன், சரஸ்வதி நான் வழிபட்டேன் கொடுத்தா, லட்சுமி தேவியை நான் அவ்வளவு பூஜை பண்ணேன் எனக்கு பணமா கொட்டித்து அப்படின்னு. ஆனா பணத்தை கொடுக்கறதுக்கு சாங்ஷன் யாரு, கிருஷ்ணர் சொல்லிதான் அந்த லட்சுமி தேவியை கொடுக்க முடியுது. ஆனா நமக்கு அது கண்ணு மறைச்சு விடுறது. நம்ம நினைக்கிறோம் லட்சுமி தேவியை வழிபட்டோம், கிருஷ்ணர் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு லட்சுமி தேவியை வழிபட்டோம், கணபதியை வழிபட்டோம், முருகனை வழிபட்டோம், ஐயப்பனை பண்ணக்கூடாது சொல்லல. ஆனா மனசுல நமக்கு என்ன இருக்கணும், கிருஷ்ணரோட பர்மிஷன்ல தான் இவங்க எல்லாருமே நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே அவரோட கட்டுப்பாட்டு, இவர் தான் கட்டுப்படுத்துறாரு எல்லாரையும். ஆனா இன்டைரக்டா என்னது, உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர் குந்தியின் மகனே, ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். இந்த மாதிரி இன்டைரக்டா அவன் பண்றது தப்புன்னு இதை போட்டிருக்கு. நம்ம இப்போதைக்கு அது தப்புன்னு நினைக்க வேண்டாம், கண்டினியூ பண்ணலாம். ஆனா நமக்கு நினைவு மாத்திரம் இருக்கட்டும், நம்ம ஆக்சுவலி கிருஷ்ணா தான் வழிபடுறோம். அப்ப இந்த தனித்தனியா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பதவி உயர்வுக்கு ஒரு பணத்துக்கு வேண்டி இந்த தேவி, அப்புறம் நாலேஜுக்கு ஒரு தேவி, ஒரு சக்திக்கு அனுமான நான் என்னது நல்ல பலசாலியா இல்லையா, அனுமான் பலசாலி, ஐ திங்க் அது வழிபடுறா. ஒரு காடுக்கு நம்ம ஒன்று நினைச்சது பண்றோம். ஆனா கிருஷ்ணரை வழிபட்டா எல்லாமே கிடைக்கும். அப்ப ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகவும் நீங்க போடுறோம். எஸ். அப்புறம் என்னது, யாந்தி தேவா. ராஜேஸ்வரி மாதா படிங்க. ராஜேஸ்வரி மாதாஜி அன்மியூட் பண்றதுக்கு லேட்டா படிங்க மாதாஜி. வரலையே. என்னது இல்லையே? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. யதாந்தி தேவ மாதாஜி யதாந்தி இருக்கா பாருங்க, கண்ண பாருங்க. யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி பூதேஜ்ய யாந்தி மத்யாஜினோ பிமாம். கரெக்டா படிச்சுட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஏன் தப்பு வந்தது, சான்ஸ்கிரிட்லயா தப்பு, அது என்னவோ கன்ஃபியூஷன் சொல்லிட்டு படிக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா இது தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் வந்துடும். அப்ப கரெக்டா படிக்கலாம். ஏன் கரெக்டா படிச்சிருப்பாங்க, ஒரு மிஸ்டேக் இல்ல, கரெக்டா படிச்சு. அப்ப இதுல என்ன கொடுத்திருக்கு, தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்ப. நம்ம அந்த கோலோக விருந்தாவன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு தேவர்கள் எங்க இருக்க, சிவலோகம் எங்க இருக்குன்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம. அந்த மாதிரி தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்ப, முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வர், பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பர், மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடன் வாழ்வர். அது இதுலதான் கொடுத்திருக்கு. யாந்தி தேவ விருத்தான் தேவான், தேவர்களை வழிபடுறவங்க தேவான் அந்த இடத்துக்கு போவாங்க. பித்ருன் பித்ருக்களை வழிபடுறவங்க பித்ருவிரதா அந்த இடத்துக்கு போவாங்க. பூதானி யாந்தி பூதேஜ, பூதங்கள் பிரேதங்கள் எல்லாம் வழிபடுறவங்க இருக்காங்க இல்லையா, பிளாக் மேஜிக் பண்றவெல்லாம் அந்த ராத்திரி ஏதோ மரத்தை சுத்துறதும் இதெல்லாம் பண்ணுவா, தெரியாது ஆயிடும். அந்த மாதிரி இடத்துல அவங்க பிறப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி இது பித்ரு, ஐயோ பித்ரு சாபம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவசம் என்ன அத்தனை இதென்ன நிறைய பண்ணுவா. தவசம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் அதை பித்ருக்கள் சாபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பண்ணுவா. கிருஷ்ணரை வழிபட்டா எல்லாமே சரியா போயிடும், அவளுக்கு இன்னும் நம்பிக்கை வரமாட்டேங்குது. பண்றதுல தப்பு கிடையாது, ஆனா கிருஷ்ணரை நல்லா வழிபடும். அப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்கு இதுல பகவான், இது பகவத்கீதாலே கொடுத்துருக்காங்க. மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடன் வாழ்வர், எங்கிட்டே வந்துடுவார், என்னோட உலகத்துக்கு வருவார். அந்த உலகம் அழியவே படாது. அந்த அழியாத உலகத்துல நீங்க எப்பொழுதும் நீடித்து எப்பொழுதும் உள்ள உலகத்துக்கு நீங்க வந்து விடுவீர்கள். எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, துர்கா மாதாஜி படிங்க. படிக்கிறது இல்ல, நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி நீங்க 5 டைம் 6 டைம் படிக்கிறாளே மாதாஜி, உங்களுக்கு ஃபுல் சான்ஸ் கொடுக்க போறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு நீங்க தான் ஃபுல் படிக்க போறீங்க. இல்ல எல்லாருமே சான்ஸ் வேணும் இல்லையா மாதாஜி, அதுக்கு சொல்றேன். நீங்க படிக்கதான் போறேன், உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு சான்ஸ் கொடுங்க. இருக்கால ஏன் படிக்கிறது இல்ல, படிங்க துர்கா மாதாஜி படிங்க. நீங்க திரும்பி 4-5 பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி தத்
अहं भक्त्यपहृतम् अश्नामि प्रयतात्मनः. हरे कृष्ण माताजी. பத்திரம்னா இலை, புஷ்பம்னா பூ, பழம்னாக்கா இது என்னது ஃப்ரூட். நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டா. பத்திரம் இலை, பூ, பழம், தோயம், தோயம்னா தண்ணி. யோமே பக்தியா பிரயசித்தி, நான் பக்தியோட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அன்புடன் பக்தியுடன் ஒருவன் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். பக்தியா யோமே பக்தியா பிரயசிதி, பக்தியோட கொடுத்தா தத் அகம் பக்தி உபகிருத்தம், அந்த பக்தியை அகம், அகம்னா நான் ஏற்றுக்கொள்றேன், உபகிருத்தம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அஷ்னாமி பிரயதாத்மனக நான் அதனை ஏற்கின்றேன். நீங்க பக்தியோடு என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை நான் ஏற்பேன். அப்ப என்னெல்லாம் கேட்கிறேன், சப்பன் போகுன்னு சொல்றேன். இந்த இதுல பிரபுஜிக்கெல்லாம் தெரியும், இந்த நார்த்தன் சைட்ல எல்லாம் சப்பன் போக் 56 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ராதாராணி இருக்கும்போது அவ வந்து டெய்லி டிஃப்ரெண்ட் சமையல் தான் பண்ணுவான். ஒரு ஃபுட்டை வந்து ரிப்பீட்டே பண்ண மாட்டான். எப்படிதான் இவ்வளவு ஞானம் இருந்தது தெரியல. அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியெல்லாம் பண்ண முடியாது. கொடுத்த சாப்பாடே தான் நான் நாளைக்கு அதை தான் வைக்க போறோம், இல்ல மேபி 4-5 நாளைக்கு ரிப்பீட் பண்ணுவோமா இருக்கும். ஆனா அதான் கொடுக்கலாமே, ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு ஃப்ரூட்டாவது வைக்கலாம். அதுவும் இல்ல, எங்க வீட்டுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறது இல்ல அப்படின்னா சரி ஃபிளவர் இல்ல பூ எல்லாம் வாங்குறது கிடையாது, பிளாஸ்டிக் பூ தான் வச்சுக்கோம். ஓகே, இலை, துளசி இலை இருக்கா, இல்ல அதுவும் இல்ல, இலையும் இல்லை, பூவும் இல்லை, பழமும் இல்லை. அப்ப என்ன இருக்கு, தண்ணி. தண்ணி இல்லாத வீடு இருக்காது இல்லையா, இருக்கும். இல்ல தண்ணி இல்லைன்னா என்னது, உன் கண்ணுல வழிகிற தண்ணியாவது கொடுத்து பக்தியோட நீ வந்து நமஸ்காரம் பண்ணு. அப்படியே ஒரு பிரபுஜி சொன்னார். கண்ணுல தண்ணி வராத பகவான் வேண்டினா இது வேணும் அது வேணும் இல்ல, இவ்வளவு எல்லாம் நீ கொடுத்திருக்கேன், இந்த அங்க அவயம் எல்லாம் கொடுத்திருக்கேன், இதுக்கெல்லாம் வெளியில இருந்து வாங்க போச்சுன்னா எவ்வளவு காஸ்ட். இந்த மாதிரி நினைச்சாலே கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தண்ணி தான் வரும். இப்ப நமக்கு எல்லாம் கண்ணு தெரியறது, காது கேட்கறது, இப்படி ஒரு நல்ல ஹெல்த் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கேன் பகவான், இதை விட நான் வேற ஒண்ணும் கேட்க முடியாது பகவான் சொல்லிட்டு நம்ம வந்து கண்ணீராவது விட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். அப்படின்னு ஒண்ணும் இல்லைன்னா ஒரு கண்ணீர், நம்ம ஒரு சொட்டு கண்ணீராவது விடலாம். ஹரே கிருஷ்ணா. அப்போ இந்த மாதிரி இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். பத்திரம் புஷ்பம் பலம் துயம். அப்ப என்னது, இது குழந்தைகளோட இதுல போட்டேன். கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பொருட்களை சமர்ப்பிக்கலாம்னு அதெல்லாம் கரெக்டா சொல்லலாம். ஒரு இலை துளசி கொடுக்கலாம், ஒரு புஷ்பம் கொடுக்கலாம், ஒரு பழமாவது கொடுக்கலாம், இல்லை சிறிதளவு தண்ணீர். எல்லாம் பண்றது வேணாம். குழந்தைகள்லாம் ரொம்ப சமத்து, எல்லாம் புதுசா ஜாயின் பண்ணுவான். ஆனா இந்த 9th சாப்டர் வரதுக்குள்ள அவளுக்கு இதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் சொல்லறதுனால எல்லாம் பண்ணிடுவான். ரொம்ப அது. ஆனா உங்க வீட்டு குழந்தைகள் எல்லாம் அனுப்புங்க கிளாஸ்க்கு. ஓகே, எல்லாம் பெரியவாள் ஆயிட்டா, குழந்தைகள் இல்லைன்னா பரவாயில்ல, யூத்ல இருக்கு கிளாஸ் எல்லாம் நடக்கிறது. இல்ல அதை விட பெரியவாள் ஆயிட்டான்னா அடல்ட்ஸ்லயே அனுப்புங்க. எல்லாரும் வரட்டும், எல்லாரும் படிக்கணும். ஓகே, நாம் பெற்ற இன்பம் டேஷ் 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 எல்லாரும் பெறணும். அது எனக்கு ஃபுல் தெரியாது பிரபுஜி, என்னவோ இருக்கு ஆனா அந்த வேர்ட்ஸ் வர்றது இல்ல. அப்ப சரி டேஷ் 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 அர்த்தம் புரியும், அவ்வளவுதான். அப்போ அன்புடன் காணிக்கை செலுத்திய பக்தர்கள் யாரெல்லாம், இவர் குச்சேலர், என்னது இவர் சுதாமா, என்ன ஒரு அவில், அவ்வளவு ஏழை, பரம ஏழை, அவர்கிட்ட அவில் தான் இருக்கு. அது கூட சில இதை போட்டுட்டு அவர் வீட்டுல கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இதெல்லாம் அவர் மனைவி எடுத்து ஏதோ கிருஷ்ண துணியில எல்லாம் கட்டி அதுதான் கிருஷ்ணன் கொடுத்தான். ஆனா கிருஷ்ணர் இருந்து எடுத்தான்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து எறும்பு புத்துல இருந்து. ஓ, அது நம்ம தெரியாது மாதிரி. நான் ஏதோ பக்கத்து வீட்டுல இருந்தாலும் எடுத்தேன், அந்த ஸ்டோரி நான் கேட்டேன். ஓ அவ்வளவு ஏழையா அப்படின்னு நினைச்சேன். ஓ எறும்பு புத்துல இருந்தலாம் வாட் எவர். சோ அப்படி கொடுத்தாலும் பகவான் அதை ஏற்றுண்டு அவரை எவ்வளவு நல்லா இது பண்ணிட்டார் இல்லையா. அதுதான் பகவான் என்ன பாக்குறாரு, என்ன கொண்டு வந்தா டேஸ்டியா இருக்கா அதெல்லாம் பாக்குறது கிடையாது. அதுபோல இந்த சபரி பாட்டி ஒரு வெயிட் பண்ணி இன்னைக்கு வருவார் ராமர், இன்னைக்கு வருவார்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி வந்தப்பறம் என்ன பண்ண ஒரு நாள் கடிச்சு பாக்குறா. புளிப்பா உள்ளதெல்லாம் கொடுக்க கூடாது, நல்லா ஸ்வீட்டா இருக்கான்னு கடிச்சு அவருக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி இருக்கணுமா நம்ம, அதுக்கு கடிச்சு பகவானுக்கு எச்சல் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் அர்த்தம். நம்ம நல்ல பக்தியோட எது கொடுத்தாலும் பகவான் படிச்சுப்பார். அவர் வந்து நம்ம பாவம் தான் பாக்குறாரு. இல்லாட்டா அவருக்கு அதை நேற்றுக்கு இருந்து பிரபுஜோட இதுலதான் வருது. அடுத்த இதுல வருது. அடுத்தது இது நம்ம பார்த்தோம். இது கஜேந்திர மோட்சம். கஜேந்திரோட கால் இப்படி மாதிரி பட்டுட்டும் கிருஷ்ணா நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டு பாட்டோம், ஒண்ணும் முடியல, எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். நம்ம அப்படிதான் இப்போ இருக்கோம். நமக்கு ஒரு துக்கம் இருந்தா நன்னா இருக்கும்போது எல்லா ரிலேட்டிவ்ஸ் அவாய்வான் எல்லாம் ஆயம் பண்ணுவா. ஒரு துக்கம் வந்தா கொஞ்ச நேரம் பொறுத்து பாப்பா, அப்புறம் எல்லாம் சரி உன் தலையில எடுத்துன்னு சொல்லிட்டு அவாவா காரி பாப்பா. வேற வழி இல்லை இல்லையா. ஒரு இப்ப வியாதி வந்தா கூட என்ன பண்ண முடியும், டாக்டர் நீ போ உன்னோட மருந்து சாப்பிட, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ நம்ம கூட உட்காந்து நம்ம கூட வரப்போறாளா கிடையாது, நம்மள அப்படியே விட்டுடுவான். நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தானே விட்டுருக்கோம், அவ்வளவு விட்டுட்டு மேல அனுப்பிட்டு நம்ம இன்னும் உட்காந்து சாப்பிட்டுன்னு தானே இருக்கோம். அது போலதான் உலகம் அப்படிதான், யாருக்கும் ஒன்னும் பந்தம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி இவருக்கு வந்து கஷ்டம் வந்தோம்னா அவ இழுத்து பாக்குறா. அந்த ஆணைகளுக்கு எல்லாம் வைஃபா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் ஒண்ணும் பண்ண முடியல, அதெல்லாம் போயிடுது. ஆனா இது வந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டு என்னது கூப்பிட்டாரு, என்னை காப்பாத்துன்னு இல்லை, உங்க ஒரு பூவை பார்த்தேன் அதை ஆஃபர் பண்ணணும், எனக்கு உங்களுக்கு இது பூவை ஆஃபர் பண்ணிட்டு நான் இறக்குறதுனாலும் இருந்து விடுறேன், ஆனா எனக்கு பூவை உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கணும்.
ஸ்ரீபிரியா மாதாஜி படிங்க. हरे कृष्ण माता जी। हरे कृष्णा। यत् करोषि यत् अश्नासि यत् जुगोषि ददासि यत् तपस्यासि कौन्तेय तत् कुरुष्व मत् अर्पणम्। हरे कृष्ण माता। तपस्यसि. ओके ஓகே. குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ இதெல்லாம் நமக்கு தான் பொருந்தும். அர்ஜுனாக்கு என்னெல்லாம் சொல்றாரு நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஒரு ஸ்லோகத்துக்கு நமக்கு ஹேமர் பண்ணிட்டே இருக்காரு, இதை பண்ணு அதை பண்ணு. இப்ப நம்ம இதுக்கு என்ன சொல்றாரு? இதுலயும் சொல்றாரு, நீ என்னெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கிறாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாய். கொடுக்கல்னா என்னது? தானம். தானம் கொடுத்தாலும் பகவானை நினைச்சுதான் கொடுக்கலாம். நான் கொடுக்கிறேன் அந்த ஒரு கர்வம், ஒரு அந்த ஆம்பாவுல இருக்கக்கூடாது. பகவான் எனக்கு கொடுத்திருக்காரு, அதுலேயே ஏதோ கொஞ்ச நாள் முடிஞ்சது நான் கொடுக்குறேன் அந்த எண்ணத்துல கொடுத்தீங்கன்னாக்கா we will not be at loss. நிருகா மகாராஜோட அந்த ஸ்டோரி பார்த்தோமே அந்த மாதிரி. சோ எதெல்லாம் எத்கரோஷி என்னெல்லாம் பண்றியோ, எது அஷ்னாசி எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எல்லாமே எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ, தபஸ்யசி என்னெல்லாம் 18 நாள் நம்ம வரோம், பகவானுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் வர முடியும். இல்ல என்னால முடியும் அப்படின்னாக்கா வந்துடும். ஒரு காஃப் வந்து ஒரு இது தொண்டை போச்சுன்னா போச்சு. இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்ததுனாக்கா அட்டென்ட் பண்ண முடியாது இல்லையா? விருந்தாளியே வந்துட்டா, இப்ப இந்த நேரத்துல யாரோ விருந்தாளி வந்து இதை அட்டென்ட் பண்ணுவோமா, அவங்கள பார்ப்போமா, இதுவாயிடும். இல்ல வயசானவங்க கூட இருக்காங்க, இல்ல குழந்தையே இருக்கு, வீட்டுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அழுதுண்டே இருக்குன்னா அதை பார்ப்போமா, இல்ல அட்டெண்டன்ஸ் இந்த பகவத்கீதா பார்ப்போமா? இந்த மாதிரி நிறைய நமக்கு தடங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா பகவான் வேண்டிக்கலாம், எது பண்றோமோ பகவானுக்கு நினைச்சு நம்ம பண்ணோம். எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. எல்லாமே தத்புருஷ மத் அர்ப்பணம். மத் எனக்கு நீ அர்ப்பணம் பண்ண. நீ என்னெல்லாம் சாப்பிடுறியோ, என்னெல்லாம் பண்றியோ எனக்கு அர்ப்பணம் பண்ண. இது பிரபுபாதா இதுல சொல்லியிருக்காரு. அந்த இதுல சொன்னார் போடல, ஆனா அவர் எழுதியிருக்கார். ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா இஸ்கான் நிறுவனர் ஆச்சாரியா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? பக்தர் அல்லாதவரின் கையில் இருந்து எதையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவருக்கு பசி இல்லை. அவர் ஒரு வீட்லயும் போயிட்டு பசி இருக்கு, சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு வந்துட்டு இருக்காரு. இல்ல, அவருக்கு உணவு எதுவும் தேவையில்லை. கோயில் எல்லாம் அவ்வளவு பக்தர்களும் அவ்வளவு கொடுக்குறாங்க. நம்ம ஏதோ ஒரு பீத்தா என்னது ஒரு ஃப்ளவரும் ஃப்ரூட்டும் வச்சு நமஸ்காரம் பண்ணி எனக்கு அது கொடு இது கூட எல்லாம் வேண்டிக்கிறோம். அதெல்லாம் தப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவருக்கு பசியோட எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரல. அவருக்கு உணவும் தேவையில்லை. அவர் பக்தியை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். நம்ம ஒரு பாவம், என்ன பாவம் பண்றோம், என்ன பாவத்தோட கொடுக்குறோம்? இல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணது, அது தேங்க்ஸ் கிவிங். இவ்வளவு கொடுத்திருக்கேன் பகவான், ஏதோ கொஞ்சம் என்னால முடிஞ்சது நான் பண்ணிருக்கேன், இதை எடுத்துக்க சொல்லிட்டு நமஸ்காரம் மட்டும் நம்ம தான் சாப்பிடணும். அவர் நம்ம கொடுத்த சின்னது கொடுத்தா கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சாதான் தெரியும் நமக்கு. பகவான் போட்டோவே இருக்காது நம்ம வீட்டுல, சுவாமி ரூமே இருக்காது. ஐயோ டெய்லி இருக்கு ஆஃபர் பண்ண அவர் சாப்பிட்டு போயிடுறாரு அப்படின்னு. அவ்வளவுதான். அதுதான் முக்கிய புள்ளி. எனவே ஒருவன் பக்தனாக மாற வேண்டும். பக்தனா இதெல்லாம் பகவானுக்கு சப்பன் போக் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு போக், ஒரு தண்ணியாவது வச்சு பகவானுக்கு வழிபட வேண்டும். யாரு பண்ணலையோ அவ இன்னையில இருந்து ஆரம்பிச்சோம், தண்ணியாவது கொடுத்து. ஆனா ஐ திங்க் எல்லாருமே பண்றோம் இல்லையா? நம்ம பெரியவா எல்லாருமே பண்ணியிருந்தா இருப்போம். குழந்தைகிட்ட நான் சொல்லுவேன் அவெல்லாம் பண்ணும், தண்ணியாவது வைக்கும் பகவான். இப்ப இவர் எப்படி இருந்தாரோ அவரே எல்லாம் சமைச்சு, அவரே சுத்தமா காலையில நின்று சமைச்சு எல்லாம் ஆஃபர் பண்ண வரோம். அந்த மாதிரி அவரோட லைஃப் ஹிஸ்டரி இருக்கு. அதனால இதை லாஸ்ட் மாதிரி லாஸ்ட் வந்துட்டோம். இன்னும் இருக்கு. எஸ், யாரு ஹேண்ட்ரைஸ் யாருக்கு இஷ்டம் இருக்கு படிக்கோ. ஜீவகுமாரி மாதாஜி, ஸ்ரீதர் பிரபுஜி, சங்கர நாராயண் பிரபுஜி எல்லாம் டயர்ட் ஆயிட்டலாம். ஹேண்ட்ரைஸ் பண்ணோம் பிரபுஜி. கிருஷ்ணவேணி மாதாஜி படிங்க. ஹேண்ட்ரைஸ் படிக்கவா? ஹேண்ட்ரைஸ் பண்ணினா படிக்கலாம். நான் கூப்பிடுவேன், ஹேண்ட்ரைஸ் பண்ணா நான் கூப்பிடுவேன். இப்போ கிருஷ்ணவேணி மாதாஜி இது இருக்கு, பேர் வந்திருக்கு, படிங்க. கிருஷ்ணவேணி மாதாஜி படிங்க. சர்வபூதேஷி நமேத்வேஷ்யோ அஸ்தி ந ப்ரியஹ ये भजन्ति तुमां भक्त्या मैतेषु चाप्यहम्. मैते तेषु चाप्यहम्. मैते तेषु चाप्यहम्. ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும் மாதாஜி, கேட்கவே இல்லை. समो अहं सर्वभूतेषु न मे द्वेष्यो अस्ति न प्रियः ये भजन्ति तुमां भक्त्या महितेषु. மாதாஜி மயிதே தேஷு ரெண்டு தே இருக்கே. மயிதே தேஷு சாப்யஹம். சொல்லுங்க மாதாஜி. மயிதே தேஷு சாப்யஹம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பாருங்க கண்ணுக்கு. ஆனா பாப்பெல்லாம் வந்துடும் என்ன மாதாஜி. ஓகே,
அப்ப நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. பகவானுக்கு வந்து யாருக்கும் இஸ் மை ஃபேவரட். ஏன்னா ரொம்ப அழகா இருக்கான் பாக்குறதுக்கு, ரொம்ப அவன்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு நல்ல விக்ரம் எல்லாம் நல்லா ஜொலிக்கிற போல கோல்டனால அமைச்சிருக்கான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு நான் நிறைய கொடுக்குறேன். அதெல்லாம் பார்ஷியாலிட்டி எல்லாம் பகவான் பண்ண மாட்டார். பகவான் நம்மளோட ஹிருதயத்தை தான் பாக்குறாரு, நம்ம லவ்விங்கா என்ன கொடுக்குறோம் அதான் பாக்குறோம். சோ நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் என் நண்பன். எனக்கு பக்தியோட நீங்க என்ன ஆஃபர் பண்ணாலும் யூ பிகம் மை ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். என்ன வேணா கொடுங்க, நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆயிடுவ. அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பனாவே இருப்பேன். நீயும் என்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், நானும் உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். எஸ், இப்ப இதுல என்ன கொடுக்குறேன், நாம் கிருஷ்ணருக்கு எவ்வளவு அன்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு அருளுகிறார். நம்ம வந்து ஏதோ சரி போட்டும் போ, ஏதோ கோயில போயிட்டு ஒரு 10 ரூபா உண்டியில போடலாம் அப்படின்னா அது போல கிருபா கிடைக்கும். டெஃபினட் கிடைக்காம இருக்காது. கோயில் உண்டியல் நான் சொல்லல, எது நம்ம பகவானுக்கு ஏதோ ஒரு மாலை பண்றேன், சரி இவ்வளவு மாதாஜி கத்துறாங்க, டெய்லி சொல்றாங்க, சரி ஒரு மாலை அந்த மாதாஜி ஒரு திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு மாலை பண்ணிடலாம்னா அந்த ஒரு மாலைக்குள்ள என்ன இது உண்டோ வெகுமதி உண்டோ அது கொடுப்பார். இல்ல நம்ம வந்து பக்தியோட நிறைய பண்ணியிருந்தோம்னா அது போல நிறைய பகவான் வந்து நமக்கு கொடுப்பார். ஆனா இது கிடைக்குமே சொல்லிட்டு பண்ண வேண்டாம். ஆனா இது கிடைக்குமே சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அது அறிவோல் அதுலதான் சொல்லணும். பலர் நோக்க செயலா இருக்கக்கூடாது. நம்ம வந்து பண்ணணும், நமக்கு பகவான் பிடிக்கும், இஸ் அவர் ஃப்ரெண்ட், அது அந்த டென்ஷன் பண்ணினா போதும். ஹரே கிருஷ்ணா. அப்புறம் எஸ், நெக்ஸ்ட் யாரு மாதாஜி? யாருமே இல்லை இப்ப கிளாஸ்ல. எல்லாம் போயிட்டாங்க நினைக்கிறேன். பிரபுஜி படிங்கோ. இப்பதான் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடிஞ்சிச்சு நினைச்சு இறக்கிட்டேன் மாதாஜி. என்ன இருக்கு, ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க. பிரபுஜி படிங்கோ. சங்கரன் ஓகே மாதாஜி. டவல் இதெல்லாம் தொடச்சு விடு. ஒரு நிமிஷம் பிரபுஜி, மியூட்ல போனோமா, எல்லாரும் மியூட்ல இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. வீட்டுல பேசலாம், நீங்க எல்லாம் கேட்கணும். எஸ், படிங்க பிரபுஜி. भजते माम अनन्य भाग चतुर्येव स मन्तव्य सम्यक् व्यवसितो हितसः. ஒருவன் மிகவும் மோசமான என்ன படிச்சா பிரபு, கொஞ்சம் தடுமாறிட்டு, ஏன் தெரியல, நார்மல் நான் இதுதானே, ஐ டோன்ட் நோ, எங்கேயோ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிட்டு. நோ ப்ராப்ளம். ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிழறாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ள நினைச்சதாச்சு, தீர்மானம் பண்ணியாச்சு நான் வந்து பக்தனா இருக்கணும்னு. அப்போ ஏதோ தப்பு பண்றான், சிகரெட் குடிக்கிறான், சம்திங் யூ கேன் சே, கேம்பிளிங் பண்றான், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இஸ்கான்ல 4 பிரின்சிபல் சொல்லிருக்கு இல்லையா, அவன் அது பண்றான். இப்ப இது வந்து ஜகாய் மாதாவோட தான் இந்த ஸ்டோரி இதை காட்டியிருக்கேன். ஏதோ ஆனா பக்தன் அவன் வந்து நம்ம வழிபாடும் பண்றான், ஆனா தப்பு செயலும் பண்றான்னா அவனை வந்து நம்ம வந்து சாது அப்படின்னு தான் கருத வேண்டும். அவனை வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவன் என்னது தீர்மானத்தில் திடமாக உள்ள, ஆனா மெதுவா அவனோட இந்த பாவ செயல்கள்லாம் அவன் கொஞ்சம் குறைஞ்சுட்டே வரும். நீ பெரிய கீதாலம் படிக்கிறவனுக்கு ஏன் கோபம் வருது எல்லாம் கேட்பான், நிறைய பேர் வீட்லயே அதெல்லாம் கேட்பான். ஆமா, பெருசா கீதா படிக்கிறான், ஆனா வீட்டுல வந்ததுன்னா ரொம்ப கோச்சுக்கிறீ அப்படின்னா, அரே கீதால கோச்சுக்க கூட சொல்லியிருக்கான், உடனே அவன் இன்ஜெக்ட் பண்ணா கூட நமக்கு வந்துடுமா? பழகணும், நாக்கு பழகணும், நம்ம அதுலயே முங்கி போனாதான் இதெல்லாம் நம்ம சுபாவம் மாறிட்டு வரும். சோ இது வந்து இது அதுல கொடுத்துருக்கு. அப்ப யாரு தப்பு வழியில இருந்தாலும், பக்தனாக இருக்கிறவன் தப்பு வழியில இருந்தாலும் அவனை சாதுவா தான் கருதணும். அவனை வந்து நம்ம வந்து நிராகரிக்க கூடாது. அவன் வந்து சாதுனா எனக்கு டிவோட்டி அப்படி. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குப்பா, நம்ம 4 இருக்கு. எஸ், படிங்க. யாரு? மகாலட்சுமி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, நான் தப்பா படிக்கிறேன் இல்லையா? ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. விப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் गच्छति कौन्तेय प्रतिजानीहि. மியூட் பண்ணிட்டாள் மாதாஜி, எப்படி படிக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா. प्रतिजानीहि नमे भक्त
நஷ்யதி प्रणश्यति நஷ்யதி ஓகே. ஹரே கிருஷ்ணா. प्रणश्यति हरे कृष्णा माता जी அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகின்றான். யாரு இந்த மாதிரி கெட்ட வழியில இருந்தாலும் பக்தனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், என்னாகும், தர்மாத்மா கடைசியில அவன் வந்து நல்ல தர்மாத்மா ஆகி நித்தியமான அமைதியை அடைகிறான். பகவானோட உலகத்தை வந்து சேருவான். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. நீ எல்லாத்தையும் விட்டு தைரியமா சொல்லலாம், அவன் என்னோட பக்தன் ஆகிவிட்டான், அதனால அவனுக்கு ஒரு அழிவு கிடையாதுன்னு சொல்லிட்டு தைரியமா நீ எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி. எஸ், இன்னும் 2 தான் இருக்கு பாக்கி. எஸ், ஸ்ரீதர் பிரபுஜி படி. आम्निपात्य विभाषित्य ये यपि स्युः पावयो नयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रास् ते अभियान्ति परां गतिम्. இது வந்து பிரித்தாவின் மகனே, பெண்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள், எஸ், என கீழ்குலத்தில் சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். இதுல கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா சில பேர் தோணலாம், ஏன் பெண்களை வந்து கீழ்குலம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. நார்மலி என்னன்னாக்கா பெண்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வீட்டு வேலை அந்த மாதிரி இருக்கும், பக்தி ரொம்ப இருக்கும் அவளுக்கு, ஆனா நேரம் இருக்காது. அவ்வளோ பெரிய இது சமைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்போ அவளுக்கு டைம் கிடைக்காது. அப்போ மனசார அவங்க வந்து பண்ணா கூட போறோம், அவங்களுக்கு வந்து நான் வந்து மேல எங்க உலகத்துக்கு இடம் உண்டு அவளுக்கும். இல்ல வைசியர்கள்னா யாரு, இவா பிசினஸ் பண்றா, அவளுக்கும் நேரமே இல்லை, எப்பதான் அங்க போனோம் இங்க போனோம் அவளை கான்டாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துட்டே இருப்பா. சோ அந்த மாதிரி உள்ளவாளுக்கும் என்னன்னாக்கா இது அவளுக்கும் வந்து ஏதோ கொஞ்சம் அவளுக்கு இருக்கிற டைம்ல ஏதோ கொஞ்ச நேரம் பண்றாளா, அவளுக்கு நான் வந்து இது அந்த பரமகதியை நான் கொடுப்பேன். சூத்ரர்களும் என்னது ரொம்ப உழைப்பாங்க, உழைச்சு அப்புறம் எந்த நேரம் கிடைக்கிறதோ அவ. இப்ப இவ எல்லாருமே கீழ்குலம் இருப்போம், சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும். அப்படின்னா எனக்கு டிவோட்டி, நீங்க என்ன வழிபட்டா கண்டிப்பா என்னை சரணடையபவர்கள் பரமகதியை அடைய முடியும். இதுதான் ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முஸ்லீமா இருந்திருக்கார். இவரோட பேர் தான் அதுல ஹரிதாஸ் தாக்கூர் போட்டிருக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார், ஆனால் கிருஷ்ணரின் பக்தராகி விடுதலையை பெற்றார். அவருக்கு மோட்சம் எடுத்தது. அவர் வந்து ஹரே கிருஷ்ண நாமம், அதோ he was a முஸ்லிம். ஹரே கிருஷ்ணா அவரோட ஸ்டோரி எல்லாம் அப்புறம் பார்க்கணும். எஸ், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வந்துட்டோம். எஸ், ஸ்ரீபிரியா மாதா படி. இருக்கலா ஸ்ரீபிரியா மாதாஜி, அம்புஜவள்ளி மாதா படி. Yes, yes. One second. படி. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானாம் மத்பராயணம். Thank you, Mataji. ஆத்மானம், ஆத்மானாம் இல்ல, ஆத்மானம் மத்பராயண. திரும்பி உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னை முழுமையாக நிலைத்து நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய். இது திரும்பி அதே தான் சொல்றேன். பட் மன்மனா மத் பக்தோ ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். இதே போல 18வது சாப்டர்லயும் வரும், 67 அது இதேதான். மன்மனா மத் பக்தோ மத்யாஜிமா அதுவும் வரும். 18வது சாப்டர் நம்ம பார்க்கலாம், நினைவு வச்சுக்கணும். சோ இது வந்து என்னது, மனசார நீ என்னை எப்பவும் பக்தனா இருந்து அப்புறம் மத்யாஜி மாம் நமஸ்குரு, எப்போ எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மாம் ஏ வைஷ்யசி யுக்த்வைவம் அப்படின்னா என்னை வந்தனை செய்து என்னை வழிபாடு செஞ்சது. இவ்வாறாக ஆத்மானம் மத்பராயண, என்னை முழுமையாக லைத்து நிச்சயமாக என்னிடம் வந்து அடைவாய். அப்ப இன்னைக்கு என்னது, இது வந்து இன்னைக்கு டுடே ஏகாதசி. யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கோ கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு வந்து பாரணா அந்த டைம் கொடுத்துருக்கா, உங்க இதுல கொடுத்துருக்கா எனக்கு தெரியாது. துர்கா மாதாஜி வேணா போட சொல்றேன். பாரணா டைமிங் துர்கா மாதாஜி இருக்கலாம். பாரணா டைமிங் யாரெல்லாம் உபவாசம் இருக்காளோ அவ வந்து அந்த காத்தால அந்த அவ எந்த ஊர்ல இருக்காளோ அந்த டைம் பார்த்துட்டு அவ வந்து இன்னைக்கு வந்து நிர்ஜலமா இருக்கிறவா நாளைக்கு ஜலத்தை குடித்து முடித்து விடணும். இல்ல இது பழம் ஒன்லி பழங்கள் தான் சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறவா இருப்பான். அவ வந்து வேற குக்டு ஃபுட் ஏதாவது சாப்பிடலாம். அந்த மாதிரி இன்னைக்கு இப்ப வந்து பர்சனல் மோஸ்ட்லி எல்லாரும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு தான் இருப்பா. இல்ல இந்த இது பழ வகைகள், அதான் என்ன சொன்னேன், பழ வகை, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். அதுதான் இன்னைக்கு அப்சர்வ் பண்றோம். நாளைக்கு வந்து எப்ப விடணும் அது பண்ணியே ஆனோம். அது விடுற டைமிங் கொடுத்துருக்கோம். அந்த டைமிங் கூட நீங்க வந்து சாப்பிட்டேன்னாக்கா இன்னைக்கு பண்ண இது வந்து பலன் கிடைக்கும் நமக்கு. ஓகே, யார் பண்ணல நோ ப்ராப்ளம். திரும்பி 15 நாள்ல வரும். அப்போ திரும்பி நான் இருப்பேனோ யார் இருப்பா தெரியல, நான் இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஆனா திரும்பி நெக்ஸ்ட் இது வரும்.
அப்ப லெவல் 2ல போயிட்டோம்னா திருப்பி வேறொரு யாராவது எடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எப்படி ஏகாதசி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. மாதாஜி ஒரே ஒரு டவுட் மாதாஜி. ஒரு நிமிஷம் இது முடிச்சுடுறேன்னா, ஒரே ஒரு நிமிஷம் மாதாஜி. ஹாப்பி ஏகாதசி. அண்ட் வந்து நம்ம வந்து இன்னும் இதோட சுருக்கம் பகவத் ஐஸ்வர்ய ஞான பத்தி படிச்சோம், கிருஷ்ணரை அணுகும் வழிகள் படித்தோம், அண்ட் பிரத்யேக பக்தியின் இனிமை இது படித்தோம். அண்ட் இதோட முடிந்து விட்டது. ஸ்டாப் ஷேர். நான் வந்து இது முடிச்சுடுறேன். ஹரே கிருஷ்ணா. அப்படியாக 9வது சாப்டர் முடிந்தது. பாதி கடலை